தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த வேளையிலே உங்களுடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂಥದ್ದು ಒಂದು ಬಹಳ ಸಂತೋಷವಾದಂಥ ಕಾರ್ಯ. ஒவ்வொரு வாரமும் மறக்க முடியாத சபையாய் நம்முடைய சபை இருப்பது தேவன் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம் என்று அறிகிறேன். ಈ ಸಭೆಯನ್ನು ವಾರ ವಾರ ಮರೆಯದಂತಿರುವಂಥ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சூழ்நிலைகள், ಕೆಲವೊಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು உங்களுடன் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இருக்க முடியாது இருந்தாலும் மனவேதனையோடு தான், உண்மையை சொன்னால் மனவேதனையோடு தான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಒಂದು ಸಂಕಟದಿಂದಾನೇ ಬೇರೆ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗುವಂಥದ್ದು ಸನ್ನಿವೇಶ ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ ನನಗೆ. ஏதோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு மகிழ்ச்சியாக வேறு ஒரு இடம் போகிறேன் அப்படின்றதுக்கு வழி இல்லை. ಸಂತೋಷದಿಂದ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ನನಗೆ ಅನ್ನಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஆனாலும் தெய்வன் கொடுத்த ஊழியத்தை திறன்பட செய்ய வேண்டும் அப்படின்ற காரியத்திற்காக செல்லுகிறேன். ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು ಆ ಒಂದು ಆಶೆಯಿಂದ ಬೇರೆ ಬೇರೆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆனாலும் உங்களை மறப்பதும் இல்லை, ಆದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವಂಥ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಇಲ್ಲ. உங்களுக்காக செபித்து கொண்டே அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ಯಾವಾಗಲೂ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡೇ ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்முடைய கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய கண்களை திறந்தருளுங்க, கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு போராட்டம் உண்டு. ನಮಗೆ ಒಂದು ಹೋರಾಟವೂ ಇದೆ. கடந்த முறை நாம் படித்த பொழுது அநேக வரலாற்று சம்பவங்களோடு வேதத்தை இணைத்து ನಾವು படித்தோம். ಕಳೆದ ಭಾಗದಲ್ಲಿ ಸಾಹಿತ್ಯವನ್ನು ಅಥವಾ ಇತಿಹಾಸವನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. பெட்ரோல் போடும் பொழுது எப்பொழுதுமே நான் 4 லிட்டர் பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக 411 ரூபாய்க்கு வரும். ಯಾವಾಗಲೂ 4 ಲೀಟರ್ ಪೆಟ್ರೋಲನ್ನು ಹಾಕಿದ್ರೆ 411 ರೂಪಾಯಿಯಷ್ಟು ಹಣವನ್ನು ಪಾವತಿಸಬೇಕು. இப்போ அதே பெட்ரோல் 400 ಚಿಲ್ಲರೆ வந்துடுச்சு. ಈಗ ಅದೇ ಪೆಟ್ರೋಲ್ ದರ 430 ರೂಪಾಯಿನ ದಾಟಿದೆ. என்னன்னு தெரியல, பெட்ரோல் விலை கூடிடுச்சு. ಯಾಕೆ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಪೆಟ್ರೋಲ್ ದರ ಏರ್ತಾನೆ ಇದೆ. சுற்றி வளைச்சு பார்த்தா ஏன் பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஈரானுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அதனால பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ಈ ಈರಾನ್ ದೇಶದ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೀತಾ ಇರುವಂಥ ಯುದ್ಧದಿಂದ ಈ ಪೆಟ್ರೋಲ್ ದರಗಳು ಏರಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. எப்பொழுதுமே இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆசை. ಈ ಇಡಿಯಾಪಂ ತಿನ್ನಬೇಕು ಅನ್ನೋದು ಆಸೆ ಯಾವಾಗಲೂ ಇದೆ. முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கினா பேக் நிறையா கொடுப்பான், அதனால் இப்போ பேக்கில் பாதி ஆகிடுச்சு. ಮುಂಚೆ ಎಲ್ಲ 100 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರೆ ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಫುಲ್ಲಾಗಿ ಆ ಇಡಿಯಾಪಂ ಕೊಡ್ತಿದ್ರು, ಈಗ ಆ ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಅರ್ಧನೇ ಕೊಡ್ತಾರೆ. என்ன அப்படின்னா, ஏதோ ஈரானில் யுத்தமா, ஏதோ இந்தியாவில் நடக்கிற யுத்தம் மாதிரி ஈரானில் யுத்தமா, அதனால விலை டபுள் ஆகிடுச்சு. ಈರಾನ್ನಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರೋ ಯುದ್ಧದ ಕಾರಣವಾಗಿ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ದರಗಳು ಏರ್ತಾ ಇದೆ. இங்கிருந்து யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போக 48 ரூபா. ಇಲ್ಲಿಂದ ಯಶವಂತಪುರ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗಬೇಕು ಅಂದರೆ 48 ರೂಪಾಯಿ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம புக் பண்ணாலே 98 ரூபா காமிக்குது. ಈಗ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರೆ 98 ರೂಪಾಯಿ ತೋರಿಸುತ್ತೆ. ಗ್ಯಾಸ್ ವಿಲೆ ಕೂಡಿடுச்சு சார். ಗ್ಯಾಸ್ ದರ ಏರಿಕೆ ಆಗಿದೆ. சென்னையில் புக் பண்ணாலே, கேப் புக் பண்ணாலே ஒரு பயங்கர கஷ்டம். ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಕ್ಯಾಬ್ ಬುಕ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ, புக் பண்ணிட்ட பிறகு அவன் நம்மளை கூப்பிடுவான். ನಾವು ಡ್ರೈವರಿಗೆ ಕಾಲ್ ಮಾಡ್ತೀವಿ, ಎಲ್ಲ ಬುಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅವ್ರು ನಮಗೆ ಕಾಲ್ ಮಾಡ್ತಾರೆ. என்னடா இது ஸ்பெஷலாக இருக்குது, பெங்களூரில் புக் பண்ணும்போது தானாக வந்து பக்கத்தில் நின்றுடுவான். ஆனால் சென்னையில் புக் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் திடீர்னு எடுத்து கால் பண்ணுவான், சார் அப்படின்வான், சொல்லுங்க. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಕ್ಯಾಬ್ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೆ, ಆಮೇಲೆ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ. ಆದರೆ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಮೊದಲು ಅವ್ರು ಕಾಲ್ ಮಾಡ್ತಾರೆ, ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. சார் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா? ಸರ್ 100 ರೂಪಾಯಿ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ஆமாம் சொன்னால் தான் வருவான், இல்லைன்னா கட் பண்ணி விட்டுடுவான். ಹೌದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೇ ಬರ್ತಾರೆ, ಇಲ್ಲ எமர்ஜென்சி டைமில் புக் பண்ணக்கூடாது. ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಇರುವಂಥ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಲೇಬಾರ್ದು, ಬುಕ್ அவன் என்ன ಮಾಡಲೇಬಾರ್ದು. பண்ணுவான், சில சமயங்களில் 200 ரூபா கூட கேட்பான். அவன் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதில் இன்னும் ஒரு பகுதியை என்ன பண்ணுவான், அவன் கேட்பான். ஏன்னு கேட்டால், சார் கேஸ் விலை கூடிடுச்சு சார். ಈ ಬುಕ್ಕಿಂಗಲ್ಲಿ ಏನು ಪ್ರೈಸ್ ತೋರಿಸುತ್ತೋ ಅದಕ್ಕಿಂತ 200 ರೂಪಾಯಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೇಳ್ತಾರೋ. அப்போ இன்னும் வாழ்கின்ற பொழுது உணவாக இருக்கட்டும், அல்லது உணவை செய்வதற்கு எதுவான பொருளாக இருக்கட்டும், அல்லது நம்ம செல்லுகின்ற இடமா இருக்கட்டும், நமக்கு போராட்டம் தான். நமக்கு போராட்டம் தான். எதிலுமே நமக்கு ஏதுவானது ஒன்று இல்லை.
ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಹೋದ್ರೆ ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಊಟಕ್ಕಾಗಲಿ ಅಲ್ಲಿಗೆ ಊಟಕ್ಕೆ ಬೇಕಾದಂಥ ದವಸ ಧಾನ್ಯಗಳು ಕೂಡ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ದರ ஏறிக்கை ಆಗ್ತಾನೆ ಹೋಗುತ್ತೆ. ಅದು ನಮಗೊಂಥರ ಹೋರಾಟನೇ ಆಗಲಿದೆ. அப்போ நீங்கள் போய் கேட்டு பாருங்களா, இந்தியாவில் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும், அங்கே யுத்தம் நடக்கு இல்லையா, அங்கேருந்து கப்பலை விட மாட்டுறாங்க, அதனால விலையை ஏற்றிட்டோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கு அப்படின்ட்டு. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ. ಅಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರೋ ಯುದ್ಧದಿಂದ ಬರಬೇಕಾಗಿರೋ ಸರಕುಗಳು ಬರದೇ ಇರುವಂಥ ಕಾರಣದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ದರ ಏರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಅದು யுத்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தா எல்லாருக்கும் தெரியறதை விட இஸ்ரேலுக்கும் மற்ற ஒரு தேசத்துக்கும் யுத்தம் நடக்கு அப்படின்னா உலகம் முழுவதுமாக அது பிரஸ்தாபப்படப்படுகிறது. ಭಾರತ ಮತ್ತು ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ನಡೀತಾ ಇರುವಂಥ ಯುದ್ಧ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೋ ಇಲ್ಲವೋ, ಆದರೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶವು ಯಾವುದೇ ದೇಶದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದರೆ ಸಂಪೂರ್ಣ ಎಲ್ಲ ದೇಶಗಳಿಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஏன்னா ஈரான் யுத்தம் நடத்துகின்ற பொழுது அது பஹ்ரைன் மேலே யுத்தம் நடத்துகின்ற பொழுது அவர்கள் குரானை தேடுவது கிடையாது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி. ಈ ಇರಾನ್ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೀತಾ ಇರೋ ಒಂದು ಯುದ್ಧವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಯಾರು ಕುರಾನನ್ನು ತೆಗೆದಿಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹುಡುಕೋದಿಲ್ಲ. நான் உங்களுக்கு சொன்னால் புரிய நினைக்கிறேன். ஏன்னா அது பஹ்ரைன் மேலே சவுதி அரேபியா மேலே யுத்தம் நடக்கின்ற பொழுது ஒரு பொழுதும் குரானை எடுத்து பார்ப்பது கிடையாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಸೌದಿ ಮತ್ತು ಬರ್ಲಿನ್ ಇದ್ರ ಮೇಲೆಲ್ಲ ಯುದ್ಧ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಕೂತ್ಕೊಂಡು ಈ ಕುರಾನ್ನಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಇದರಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಯಾರು ಓದಿಲ್ಲ. ஆனால் அதே யுத்தம் இஸ்ரேல் மேலே எந்த நாடு யுத்தம் பண்ணாலும் வேதத்தில் இருக்கிறதா என்கின்ற கண்ணாட்டம் உலகம் முழுசுமா எல்லார்ட்டையும் இருக்கு. ಆದರೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಮೇಲೆ ಒಂದು ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ ಅಂದರೆ ಇದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆಯಾ, ಇದು ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಇದೆಯಾ ಅಂತ ಕೂತ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಆಲೋಚನೆ ಮಾಡುವವರು ಹುಡುಕುವವರು ಬಹಳಷ್ಟು ಜನ ಇದೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. சில சமயங்களில் அப்படிப்பட்ட யுத்தங்களை குறித்து ஆராய்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்கிறது. ಈ ಯುದ್ಧಗಳ ಬಗ್ಗೆ ನೀವು ಕೇಳಲ್ಪಡ್ತೀರಾ ಅಂತ ಸತ್ಯವೇದದಲ್ಲೇ ಬರೆಯಲಾಗಿದೆ. அவை இந்த யுத்தத்தை குறித்து ஆராய்கின்ற பொழுது எந்த வசனம் அதுக்கு சம்பந்தம் இல்லையோ அந்த வசனமெல்லாம் சம்பந்தப்படுத்தப்படுகிறது. ಈ ಯುದ್ಧಗಳು ನಡೀತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಓದಬೇಕಾದ್ರೆ ಯಾವುದ್ಯಾವುದು ಸಂಬಂಧವಿಲ್ಲವೋ ಆ ಎಲ್ಲ ಒಂದು ವಚನಗಳನ್ನು ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಡಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. அப்போ இன்னைக்கு நம்ம கடந்த முறை பார்த்த பொழுது எசேக்கியேல் 38:5வது வசனத்தை நம்ம பார்த்தோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ಎಸೇಕಿಯೇಲ್ 38ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನವನ್ನು ಕಳೆದ ಬಾರಿ ನಾವು ಓದಿದ್ವಿ. வாசிக்கலாமா? ಅದನ್ನ ಓದೋಣ. வாசிக்கலாமா? அவர்களோடு கூட பெர்சியரும் இல்லைங்களா, மற்ற தேசத்தை நான் பற்றி நான் பேசலை, ஏற்கனவே பெர்சியரை குறித்து நம்ம பேசணும். அந்த பெர்சியர் தான் இப்போ இருக்கிற ஈரான் என்பதை நம்ம பேசணும். ನಾವು ಪರ್ಷಿಯಾದ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದು ಪರ್ಷಿಯಾ ಅಂದರೆ ಈಗಿನ ಕಾಲದ ಈರಾನ್ ಅನ್ನೋ ಒಂದು ದೇಶವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்க தேசம், ரோம தேசம், அது தானியல்ல வாசிக்கிறோம். மீண்டுமாக எசேக்கியேல்ல பெர்சியான்னு வருது. இந்த பெர்சியா ஈரானை குறிக்கு, இப்போ உள்ள ஈரானை குறிக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். அப்போ இது யாரை ಸಂಬಂಧமான ಯುದ್ಧம் அப்படின்றத ನಾವು புரிஞ்சுக்கணும். ಈ ದಾನಿಯಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಗ್ರೇಕ ರೋಮನ್ ದೇಶವನ್ನು ನಾವು ಓದ್ತಿದ್ದೀವಿ. ಅದೇ ರೀತಿ ಎಸೇಕಿಯೇಲ್ನಲ್ಲಿ ಪರ್ಷಿಯಾ ದೇಶದ ಬಗ್ಗೆ ಓದ್ತಾ ಇದೀವಿ. ಹಾಗಿದ್ರೆ ಈ ಯುದ್ಧವು ಯಾರ ವಿರುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ತಿಳಿದುಕೋಬೇಕಾಗಿದೆ. அதை தெரியாதவங்க தயவுசெய்து அதை பார்த்துங்க. ಇದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಈ ಕಡೆ ನೋಡಿ, இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2வது வசனம். ಇವತ್ತು 2ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஓகே, இந்த 2வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ಈ 2ನೇ ವಚನ ನಮಗೇನು ಹೇಳುತ್ತೆ ಅಂದರೆ, யுத்தம் சாதாரண யுத்தம் கிடையாது, அநேகரை கதி கலங்க வைக்கிற யுத்தம், சாதாரண ஒரு மனுஷனையும் பாதிக்கின்ற யுத்தங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ಈ ಯುದ್ಧವು ಸಾಧಾರಣವಾದ ಯುದ್ಧವಲ್ಲ, ಎಲ್ಲರನ್ನೂ ಕಷ್ಟಪಡಿಸುವಂಥ ಒಂದು ಯುದ್ಧವಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. ஓகே, எசேக்கியேலினுடைய புஸ்தகம், ಎಸೇಕಿಯೇಲನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 38வது அதிகாரம் 2வது வசனம். 38ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ஓகே, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் தாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு
தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. இப்போ ஏதோ ஒரு காரியத்தை எசேக்கியேல் பேசுறாரு. ಇಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದ ಬಗ್ಗೆ ಎಸೇಕಿಯೇಲನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது மனுபுத்திரனே அப்படின்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்ற பொழுது அந்த அழைப்பை கொடுத்தவர் மனுபுத்திரன் இல்லை அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ಮನುಷ್ಯ ಪುತ್ರನೇ ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಇದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ಬಂದ ಆಹ್ವಾನ ಅಲ್ಲ. அதுதான் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்று சொல்கிறது முதல் வசனம். ದೇವರ வார்த்தை, ದೇವರ ಓಲೆಯು ನನಗೆ ತಿಳಿಯ ಬಂದು ನಾನು ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಎಸೇಕಿಯೇಲನು ಹೇಳ್ತಾನೆ. தேவன் மனுபுத்திரனை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். ದೇವನು ಮನುಷ್ಯ ಪುತ್ರನನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப மனுபுத்திரனா யாரு? நம்மளும் தானே. ಹಾಗಾದ್ರೆ ಮನುಷ್ಯ ಪುತ್ರನಂದ್ರೆ ಯಾರು? ನಾವು ಕೂಡ. அன்னைக்கு சொன்ன காரியம் சில சமயங்களில் நமக்கும் தேவைப்படும் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். ಆವಾಗ ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳು ಇವತ್ತು ನಮಗೂ ಗೊತ್ತಾಗಬೇಕು, ನಮಗೂ ಬೇಕಾಗಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ஒரு வேளை ஆண்டவருடைய வரை தாமதமானால் இன்னும் அநேக வருடங்கள் செல்லுமானால் அவர்களுக்கும் இந்த வசனம் தேவைப்படும். ದೇವರ ಬರೋಣ ಬರುವವರೆಗೂ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರಿಗೂ ಈ ಮಾತುಗಳು ಸಲ್ಲಿಸಪಡುತ್ತವೆ. மேஷேக் துபால் ஜாதிகள், ಈ ಮೇಷಕ್ ಮತ್ತು ತೊಬಲಿಯವರಿಗೆ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு தேசத்தை இது என்ன பண்ணுது குறிக்கிறது. மேஷேக் துபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு. ಈ ಮೇಷಕ್ ಮತ್ತು ತೊಬಲಿನವರಿಗೆ ಮುಖ್ಯ ಅಧಿಕಾರಿಯಾಗಿರುವಂತ ಮಾಗೋಗ್ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ದೇಶವನ್ನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. மாகோகு என்னது தெளிவா புரிஞ்சுக்கிங்க. மாகோகுனா என்னது? ಮಾಗೋಗ್ ಅಂದ್ರೆ ಏನು? ஒரு நேஷன், தேசம், ಒಂದು ದೇಶ அல்லங்களா. அதற்கு அதிபதியானவன் தான் கோகு. ಆ ಮಾಗೋಗ್ ದೇಶಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿರುವವನೇ ಗೋಗನು. அப்ப எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம், சிம்பிளா எடுத்துக்குங்க. இது மாகோகு தேசத்தின் அதிபதி கோகு. ಮಾಗೋಗ್ ದೇಶದ ಅಧಿಕಾರಿ ಅಥವಾ ಅಧಿಪತಿ ಬಂದು ಗೋಗನು. அப்ப அவனுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி ಅವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ತಿರುಗಿಸಿ தீர்க்க தரிசனம் சொல்லு. ಅವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಮಾಡು. அப்ப இது என்னது? இது ಹಾಗಿದ್ರೆ ಇದೇನಿದು? தீர்க்க தரிசனம். ಇದು ಒಂದು ಪ್ರವಾದನೆ. அப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன? பின்னாடி நடக்க போகின்ற ஒரு சம்பவம். ಪ್ರವಾದನೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಮುಂದೆ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳುವುದು. அதை ஏன் முன்னாடியே சொல்றாங்க? ಅದನ್ನ ಯಾಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நம்ம எல்லா விதத்திலும் ஆயத்தப்படணும் என்பதற்காக. ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲೂ ನಾವು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா சில சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலை கூடுது அப்படின்னோடனே அரிசி முட்டையை வாங்கி போட்டுடலாம். இல்லை லாக்டவுன் வருது அப்படின்னோடனே என்னென்னலாம் செய்யணுமோ அதை சேவ் பண்ணி வச்சிடுறோம். உணவுக்கு, உடைக்கு, இருப்பிடத்திற்கு, மருந்துக்கு எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ ஒரு என்னன்னா ஒரு ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆ எடுப்பதற்கு. ಬೆಲೆಗಳೆಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ತಿಳಿದು ಬಂದರೆ ನಾವು ಮುಂಚಿತವಾಗಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಬಹುದು, ಇಲ್ಲ ಮನೆಗೆ ಬೇಕಾಗಿರೋದನ್ನು ಈಸ್ಕೊಬಹುದು. ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಎಲ್ಲ ಬೇಕಾಗಿರೋದನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். தேவன் மனுபுத்திரன் மூலமாக மனுஷர்களுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறார் என்பதை மறந்து போயிடக்கூடாது. ಪ್ರವಾದನೆ ಏನಂದ್ರೆ ದೇವರು ಮನುಷ್ಯನ ಮೂಲಕ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಬರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಅಥವಾ ಅದಕ್ಕೆ ರೆಡಿಯಾಗಿರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರವನ್ನ ಹೇಳಿಕೊಡುವಂತ ಒಂದು ಪ್ರವಾದನೆ. அப்ப ஏதோ ஒரு காரியம் உலகம் முழுவதுமாய் பாதிக்கப்பட போகிறது. அந்த பாதிப்பிலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் வேதத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக ஆண்டவர் எச்சரிப்பையும் அல்லது ஆலೋಚನೆயும் கொடுக்கிறார். ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಮಹಾ ಕಾರ್ಯ ನಡೆಯುವಂತಹದ್ದಾಗಿದೆ. ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು, ಧೈರ್ಯವಾಗಿರಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಡುವುದೇ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ದೇವರ ಕಡೆಯಿಂದ. அப்ப அதுல சொல்றாரு, கோகுவுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து என்ன சொல்லணும் அப்படின்றத சொல்றாரு. ಗೋಗನಿಗೆ ನೀನು ಅಭಿಮುಖನಾಗಿ ಅವನಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವಂತ ಪ್ರವಾದನೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ 3ನೇ ವಚನ. 3ನೇ ವಚನ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷேக் துபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருவேன். 3rd verse, நான் உனக்கு விரோதமாய் வருவேன். ನಾನು ನಿನ್ನ ಎದುರಾಗಿ ನಾನು ಬರ್ತೇನೆ ಅಂತ ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. தெளிவா புரிஞ்சுக்கிங்க.
ஒரு தேசத்தின் அதிபதியை பார்த்து ஆண்டவர் விரோதமாய் வருவேன் என்று சொன்னால் அந்த தேசத்தின் அதிபதியினுடைய குணலட்சணங்கள் அந்த தேசத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ಒಂದು ದೇಶದ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೇವರೇ ನಾನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ, ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಆ ದೇಶದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ, ಅಲ್ಲಿರುವಂಥ ಜನರ ಮನಸ್ಸು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. அதை 11 பார்ப்போம். 11 38 11 11 வசனம் 31 நான் பார்க்கலாம். சாரி 38 11 38 11 38ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப என்னங்களா பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க சில சமயங்கள்ல எப்பொழுதுமே இது ஒரு பெரிய தேசத்துக்கு அப்படின்னு எடுத்துக்க வேணாம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் நம் நினைவுகளை நினைத்தோம் என்று சொன்னால் இதே நிலைதான். ஆண்டவர் இதுதான் செய்ய போறாரு. ದೇವರು ಬರೀ ದೇಶಗಳ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರೋದಲ್ಲ, ನಾವು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಭಾವನೆಗಳು, ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳಿದ್ರೆ ದೇವರ ನನ್ನ ವಿರೋಧವೂ ಬರ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ನೀವು இதயத்தில் யோசனைகளை எழுப்ப, நீ பொல்லாத நினைவுகளை நினைத்து அப்படின்னு அந்த அதிபதிக்கு அவர் சொல்றாரு. ನೀನು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳಿಗೂ ಅಂತ ಹೇಳಿ ದೇಶದ ಅಧಿಕಾರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு இந்த ஒரு தேசத்தை குறித்து அது யார் என்று வேதம் சொல்லுகிறது என்பதையும், இந்த உலகம் எவ்விதமாய் அதை திரித்து சொல்லுவது என்பதையும் நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்ச நேரம் படிச்சுக்க போறோம். ಈ ದೇಶದ ಬಗ್ಗೆ, ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಏನಂತ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತೆ, ಇದು ಯಾರನ್ನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅದನ್ನ ಇವತ್ತು ನಾವು ಓದೋಣ. ஏன் அப்படின்னா, அவர்கள் சாதாரண ஒரு நபர்கள் ಆಗ இருக்க போறது கிடையாது. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಒಂದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರಾಗಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அவர்களோடு கூட திரளான தேசங்கள் ஒன்று சேர போகிறது. ಅವರ ಸಂಗಡ ಬೇರೆ ದೇಶಗಳು ಕೂಡ ಸೇರಿ ಹೋರಾಟಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. ஏன்னா அந்த திரளான தேசங்கள் அவர்களோடு கூட சேருவதை வேதம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. 9வது வசனம். ಬೇರೆ ದೇಶಗಳು ಈ ಒಂದು ಮಾಗೋಗ್ ದೇಶದ ಸಂಗಡ ಸೇರಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ಆ ದೇಶಗಳ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 9ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. பெரும் காற்றை போல எழும்பி வருவாய், பெரும் காற்றை போல எழும்பி வருவாய். ಒಂದು ಮೇಲೇರಿ ಬಿರುಗಾಳಿಯಂತೆ ಬರುವಿ. நீயும் உன்னோட எல்லா ராணுவமும் உன்னோடு கூட இருக்கிற திரளான ஜனங்களும் கார்மேகம் போல தேசத்தை மூடுவார்கள். ನೀನು ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ದಂಡುಗಳಿಗೂ ಮತ್ತು ಅನೇಕ ಜನರ ಸಹಿತವಾಗಿ ಮೇಘದಂತೆ ದೇಶವನ್ನು ಮುಚ್ಚುವಿರಿ. அப்ப தெளிவா தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். திரளாய், அதுவும் கார்மேகம் போல தேசத்தை மூடுவார்கள் என்று சொன்னால் அவருடைய எண்ணிக்கை அல்லது அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு என்னன்னு தெரியாது. அவர்களோடு கூட சேரணும் அப்படின்னா ಈ ದೇಶವನ್ನೇ ಸುತ್ತಿ ಬರುವಂತ ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಆಗಲಿ ಅಥವಾ ಮೇಘದಂತೆ ಬರಬೇಕಂದ್ರೆ ಅವರ ಸಂಗಡ ಇರುವಂತ ಎಷ್ಟು ಜನರು ಅಥವಾ ಅದರ ಸಂಗಡ ಸೇರಿ ಬೇರೆ ದೇಶಗಳ ಜನರು ಎಷ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. என்ன வேதம் தெளிவா சொல்லுது, இவர்கள் கூட ஆள்கள் சேரணும் அப்படின்னா அவர்களுடைய குணமோ இவருடைய குணமோ என்ன இருக்கணும், ஒன்றாய் இருக்கணும். தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். ಈ ದೇಶದ ಸಂಗಡ ಬೇರೆ ಒಂದು ದೇಶವು ಸೇರಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರಬೇಕು ಅಂದ್ರೆ ಈ ದೇಶದ ಗುಣಗಳು ಯಾವ ರೀತಿ ಇದೆಯೋ ಆ ಬೇರೊಂದು ದೇಶವು ಅದೇ ಗುಣಗಳನ್ನ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅವರಿಬ್ರು ಜೊತೆ ಸೇರ್ತಾರೆ. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் யோசிக்கணும். அந்த யோசனை அவர்கள் இருக்கின்ற பொழுது அதே நினைவுகள் இன்னொரு தேசத்துக்கு இருந்தால் அவர்கள் ஒன்று ಸೇರುವಾர்கள். ಈ ದೇಶವು ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಆ ಬೇರೊಂದು ದೇಶವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋದಾಗ ಮಾತ್ರವೇ ಇವೆರಡೂ ಜೊತೆಗೆ ಸೇರ್ತಾರೆ. அப்ப விரோதமாய் சேர்கின்ற பொழுது தேசத்தை சார்ந்து இருக்கிறவர்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அழிக்க வருவாங்க அப்படின்னு ஆர்டினரியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ಈ ದೇಶವನ್ನ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನ ನಡಿಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡುವವರನ್ನ அழிசுவந்த ಈ ದೇಶಗಳು ಸೇರಿ ಬರುತ್ತೆ. ஏடா தீர்க்க தரிசனத்துல பெரும் காற்று என்கின்ற பொழுது அது யுத்தத்தை குறிக்கும் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಅಂತ ನಾವು ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನ ಒಂದು ಯುದ್ಧವಾಗಿ ನಮಗೆ ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತೆ. எரேமியா புத்தகத்துல நம்ம நல்லா நன்றாக நம்ம படிக்கலாம். அத யுத்தம் எரேமியா புத்தகத்துல, ಎರೆಮಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಈ ಯುದ್ಧದ ಬಗ್ಗೆ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ತೇವೆ. அப்ப பெரும் காற்றை போல, அப்ப பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகிறதை தீர்க்க தரிசனமாக மனுபுத்திரனுக்கு இறைவன் சொல்லுகிறார். ಬಿರುಗಾಳಿಯಂತೆ
ಆ ಮಹಾಯುದ್ಧವು ಒಂದು ಬರುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯ ಪುತ್ರನಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. நீங்க அதை வாசித்தீங்கன்னா குதிரைகள் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு யுத்தம் எப்படி இருக்கு? இன்னைக்கு யுத்தம் எப்படி இருக்கு? ಇವತ್ತಿನ ಯುದ್ಧ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ இல்லைங்களா? என்ன யுத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்குறோம், இங்கிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ராக்கெட்டுகள் போயிட்டு இருக்கு. ಈಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ, ಖಂಡಗಳನ್ನ ದಾಟಿ ಬೇರೆ ಒಂದು ದೇಶದ ಸಂಗಡ ಯುದ್ಧವು ನಡೀತಾ ಇದೆ. எப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. ಯಾವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த வரலாற்று நிகழ்வுகள் தீர்க்க தரிசனங்கள் நடக்கின்ற பொழுது அதில் வருகின்ற செய்திகள் இவ்வளவு தகவல் நுட்பங்கள் வளர்ந்துட்ட பிறகு கூட சரியான செய்திகளா புரியல. ಇವತ್ತು ನಡೀತಾ ಇರೋ ಒಂದು ಯುದ್ಧಗಳಾಗ್ಲಿ ಅಥವಾ ನಡೀತಾ ಇರೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ತಿಳಿಯ ಬಂದಾಗ ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊತಾ ಇಲ್ಲ. இல்லைங்களா? இங்கே ஒருவேளை நீங்கள் வசனத்தை எடுத்துட்டு ஸ்லைட் போடணுமா? ஓகே, இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, சத்தமில்லாமல் சம்பவம் செய்யும் புட்டின். ಶಬ್ದವೇ ಇಲ್ಲದೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾದ ಪುಟಿನ್. இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ಈಗ ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. அந்த யுத்தம் யாருக்கான யுத்தம், யார் இடையில வந்திருக்கிறாங்க, இன்னொரு யார் மறைமுகமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் படிக்க போகிறோம். ಇಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ದೇಶಕ್ಕೆ ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ, ಈ ದೇಶದ ಹಿಂದೆ ಮರೆವಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಅವರಿಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇರುವಂತ ದೇಶ ಯಾವುದು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. ஈரானை விட ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಈರಾನ್ಗಿಂತಲೂ ரஷ்யா மெயினாக என்ன பண்றாங்க, பேசப்படுகிறது. ರಷ್ಯಾ ದೇಶವು ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಟ್ಟು ಮಾತನಾಡಲಾಗ್ತಾ ಇದೆ. இந்த ரஷ்யா தேசம் என்ன பண்ணுதுன்னா உள்ளே மறைமுகமாக என்ன பண்ணுதுன்னா உள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. ಈ ರಷ್ಯಾ ದೇಶವು ಯಾರಿಗೂ ತಿಳಿದೇ ಇರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖದಿಂದ ಆ ಯುದ್ಧದೊಳಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. அதனாலதான் அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ಈ ರಷ್ಯಾ ಈರಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ತಿಳಿದ ತಕ್ಷಣ ಅದರಿಂದಾನೇ ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಗೊಂದಲವೇ ಬಂದಿದೆ. திரும்ப சொல்லுங்க. ರಷ್ಯಾ ದೇಶಕ್ಕೆ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇರೋ ಕಾರಣದಿಂದ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಒಂದು ಗೊಂದಲವೇ ಉಂಟಾಗಿದೆ. இல்லைங்களா? இப்போ இந்த அமெரிக்கா தேசம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா, ஈரானுக்கு பின்னாடி இருந்து யாரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ரஷ்யா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ಈರಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಯಾರು ಕೈ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದರ ಹಿಂದೆ ರಷ್ಯಾ ಇದೆ ಅನ್ನೋದು ಯೋಚನೆ ಅಥವಾ ಅದರ ಅರಿತು ಸ್ವಲ್ಪ ಭಯವಾಗ್ತಾ ಇದೆ. யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். ಯುದ್ಧ ಮತ್ತು ಯುದ್ಧಗಳ ಬಗ್ಗೆ ನೀವು ಕೇಳಲ್ಪಡ್ತೀರಾ ಅಂತ. முதலாவது உலக யுத்தம், ಮೊದಲಾவது ಈ ವರ್ಲ್ಡ್ ವಾರ್ ಅಂತ ನಾವು ஜெர்மனி தன்னை பெரிய வல்லரசாக காட்ட நினைத்த யுத்தம். ಜರ್ಮನಿ ನಾನೇ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಒಂದು ದೇಶ ಅಂತ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದೊಂದು ಯುದ್ಧ ನಡೆಯಿತು. அதனுடைய தொடக்கமாக இரண்டாவது உலக யுத்தம் நடந்தது. ಅದನ್ನ ಸೇರಿಸಿಕೊಂಡು ಅದರ ಸಂಗಡವೇ ಎರಡನೇ ಒಂದು ಯುದ್ಧ ನಡೆಯಿತು. அந்த இரண்டாவது உலக யுத்தம், ಈ ಎರಡನೇ ಯುದ್ಧವು ನಡೆದಾಗ நினைத்ததற்கு மாறாக ஜெர்மனி என்ன பண்ணிச்சுன்னா தோத்து போனது. ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಆಗಲಂತ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ನಲ್ಲಿ ಈ ಜರ್ಮನಿ ದೇಶವು ಸೋತು ಹೋಯ್ತು. ஜெர்மனி எல்லாரும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில எல்லாருமே இருந்தாங்க. ಜರ್ಮನಿ ಗೆದ್ದೇ ಗೆಲ್ಲುತ್ತೆ, ಜಯಗೊಳಿಸುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲೇ ಎಲ್ಲರೂ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஏண்டா அப்ப எல்லா பவரும் யாருக்கு இருந்ததுன்னா ஜெர்மனிக்கு தான் இருந்தது. ಆಗ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗಿಂತ ಬಹಳ ಒಂದು ಶಕ್ತಿಶಾಲಿ ಅಂತ ಒಂದು ದೇಶ ಅಂದ್ರೆ ಜರ್ಮನಿ ಆಗಿದೆ. ಅದ ವಳಿ ನಡೆತ್ತಿನ ஒரு சாதாரண ஒரு நபர் இல்ல, ಹಿಟ್ಲರ್ ಅದ ವಳಿ ನಡೆತ್ತಿனாரு. ಆ ದೇಶವನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದವನು ಒಬ್ಬ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯವಲ್ಲ, ಒಂದು ಪವರ್ಫುಲ್ ಒಬ್ಬ ಶಕ್ತಿಶಾಲಿ ಆದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಹಿಟ್ಲರ್. ஏன்னா அவரே இருக்கிறதுனால எப்படினாலும் ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது. அதனாலதான் அமெரிக்கா கூட எந்த பக்கம் நிக்கிறதும் தெரியாம நின்றுட்டு இருந்தது. ಹಿಟ್ಲರ್ ಇರುವವರೆಗೂ ಜರ್ಮನಿ ಗೆದ್ದೇ ಗೆಲ್ಲುತ್ತೆ, ಜಯಘೋಷವನ್ನು ನಡೆಸುತ್ತೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಇದ್ದಾಗ ಅಮೆರಿಕ ದೇಶವು ಈ ಕಡೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕಾ ಆ ಕಡೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕಾ ಅನ್ನೋ ಒಂದು ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಅವರು ಗೊಂದಲಗೊಂಡಿದ್ರು. எனவே என்ன நடந்தது அப்படின்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதிர்பார்க்காம ஜெயிக்க வேண்டிய ஜெர்மனி என்ன பண்ணுச்சு, தோத்துது. அதுல சொல்றாங்க தேவனுடைய கை அதுல இருந்ததாக என்ன பண்றாங்க சொல்றாங்க, அதை ವಿಚಾರಿக்கிறவர்கள். ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಅಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಜರ್ಮನಿಯು ಸೋತು ಹೋದಾಗ ಬಹಳಷ್ಟು ಜನ ಹೇಳಿದ್ರು ಇಲ್ಲಿ ದೇವನ ಕೈ ಇದೆ, ದೇವರ ಕೈವಾಡ ಇದರಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಲಾಯ್ತು. ಓಕೆ, ಏಸಾಯ 2வது அதிகாரம் 4வது வசனம். ಯೆಶಾಯನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. வாசிக்கலாமா? அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து
திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பிப்பதில்லை என்கின்ற ವಚನத்தை ஏசாயா சொல்றதை நம்ம வாசிக்கலாம். ನಾನು ಅದನ್ನು ಓದ್ತೇನೆ. ಆತನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸಿ ಅನೇಕ ಪ್ರಜೆಗಳನ್ನು ಗದರಿಸುವನು. ಅವರು ತಮ್ಮ ಕತ್ತಿಗಳನ್ನು ನೇಗಿಲಿನ ಗುಳಗಳನ್ನಾಗಿಯೂ ತಮ್ಮ ಈಟಿಗಳನ್ನು ಕುಡುಗೋಲುಗಳನ್ನಾಗಿಯೂ ಬಡಿಯುವರು. ಜನಾಂಗಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಜನಾಂಗವು ಕತ್ತಿಯನ್ನು ಎತ್ತದು ಇಲ್ಲವೇ ಇನ್ನು ಮೇಲೆ யுத்தாபியாசவೂ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. அப்ப பட்டயங்களை எதை மாற்றுவாங்களா? மண்வெட்டிகளாய் மாற்றுவார்கள். ತಮ್ಮ ಕತ್ತಿಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನೇಗಿಲಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. ஈட்டிகளை அருவாள்களாய் மாற்றுவார்கள். ಆ ಈಟಿಗಳನ್ನ ಕುಡುಗೋಲಿಗಳನ್ನಂತೆ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. அப்ப யுத்தம் நடக்க போறது கிடையாது, ಯುದ್ಧ ನಡೆಯುವುದಿಲ್ಲ அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த வசனம் நமக்கு ஏற்படுத்துகிறது. ಆ ತರ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನ ಈ ವಚನವು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. அமெரிக்கா தேசத்திற்கு ரஷ்யா ஒரு கிஃப்ட் கொடுத்தது. ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ರಷ್ಯಾವು ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நான் சொன்னது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது பிரான்ஸ் தேசம் அமெரிக்காவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தது. ಸಾರಿ, ಫ್ರಾನ್ಸ್ ದೇಶವು ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தெரியுமா? ಅದೇನಂತ ಗೊತ್ತಾ? சுதந்திர தேவியினுடைய சிலை, ஸ்டாச்சு ஆஃப் தி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. பார்த்துருக்கீங்கல்ல இல்லைங்களா? அது யாரு கொடுத்தது அப்படின்னா பிரான்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்தது கிஃப்ட். ಈ ಸ್ಟಾಚ್ಯೂ ಆಫ್ ಲಿಬರ್ಟಿನ ಫ್ರಾನ್ಸ್ ದೇಶವು ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಕೊಡುಗೆಯಾಗಿದೆ. அதே போல இன்னொரு கிஃப்ட் ரஷ்யா கொடுத்தது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಷ್ಯಾ ಕೂಡ ಒಂದು ಕೊಡುಗೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை அதில் தேடி பார்த்தா உங்களுக்கு தெரிய இருந்ததுன்னா அப்புறமா போடுங்கம்மா, தேடி பாருங்க, நெட்ல தேடி பாருங்க. என்ன பண்றான்னா, ஒரு மனுஷன் கையில சமட்டியை பிடிச்சிட்டு இருக்கிறான். ಆ ಉಡುಗೊರೆ ಏನು ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ಸುತ್ತಿಯಲ್ ಮಾರಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕೈಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ತರ ಒಂದು ಆಯುಧವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவன் என்ன பண்ண, பட்டயத்தை என்ன பண்றான் அப்படின்னா அதை அடிக்கிறான். அந்த பட்டயத்தை அடிச்சு அதை மண்வெட்டியா மாத்திர மாதிரி அந்த ஒரு படம், ஒரு பிக்சரை அல்லது ஒரு ஸ்டாச்சுவை என்ன பண்ணுச்சுன்னா ರಷ್ಯಾ ಅಮೆರಿಕಾவுக்கு கொடுத்துருக்கு. ಆ ಸುತ್ತಿಯಿಂದ ಈ ಕತ್ತಿಯನ್ನ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾನೆ. ಅದರಿಂದ ನೇಗಿಲನ್ನ ಮಾಡುವಂತ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இது எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இரண்டாவது உலக யுத்தத்துல ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரே பக்கத்துல நின்னுச்சு. ರಷ್ಯಾ ಮತ್ತೆ ಅಮೆರಿಕ ಇಬ್ಬರೂ ಸೇರಿ ಈ ಎರಡನೇ ಮಹಾ ಹೋರಾಟ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಇಬ್ಬರು ಜೊತೆ ನಿಂತಾಗ ಈ ಒಂದು ಕೊಡುಗೆಯನ್ನ ಅಥವಾ ಉಡುಗೊರೆಯನ್ನ 1942 ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போராட்டமே இல்லை, அவர்கள் ஒரே அணியிலே நின்றார்கள். 1942ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ ರಷ್ಯಾ ಮತ್ತು ಅಮೆರಿಕ ದೇಶವು ಇಬ್ಬರು ಜೊತೆ ನಿಂತಿರುವಂತ ಒಂದು ದೇಶವಾಗಿದೆ. அமெரிக்கா யுத்தத்திற்கு தானா வரல, அது இழுத்து வரப்பட்டது. அது மேல குண்டு போட்டதுனால, ஜப்பான் போட்ட குண்டுனால அது வலுக்கட்டாயமாய் இரண்டாவது போர்ல பங்கு பெறும்படியாய் ಮಾರಿಯது. ಅಮೆರಿಕ ದೇಶದ ಮೇಲೆ ಜಪಾನ್ ದೇಶವು ಬಾಂಬ್ ಅನ್ನ ಹಾಕಿದ್ರಿಂದ ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಾಯಿತು. இல்லைங்களா? இப்ப இந்த ரஷ்யா இந்த உலக போருக்கு பிறகு அவங்களுக்கு கொடுத்ததனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, இந்த ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனத்தை மெயின் பண்ணி தான் அப்ப இருந்த ஜோசப் ஸ்டாலின் ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, அதிகாரி, அவங்க பவர்ல இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை கிஃப்ட் பண்ணாங்களாம். ಜೋಸೆಫ್ ಸ್ಟಾಲಿನ್ ಅಧಿಕಾರದಲ್ಲಿರಬೇಕಾದ್ರೆ ಈ ಏಷಾಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನವನ್ನು ಕುರಿತು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಇದನ್ನ ನೋಡಿ ಈ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನ ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தெளிவா புரிஞ்சுக்கங்க, யார் யாருக்கு கொடுத்தது, ಇದು ಯಾವ ದೇಶ ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟರು ಅನ್ನೋದು ತಿಳ್ಕೋಬೇಕು. பிக்சர் தெரியுதுங்களா? அந்த பட்டயம் மண்வெட்டியாய் மாறணும் அப்படின்னா இனி யுத்தம் வேணாயா அப்படின்னு ரஷ்யா ಅಮೆರಿಕಾவுக்கு கொடுத்த ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ தான் இந்த ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ நீங்க பாக்குறீங்க. ಇನ್ನು ಮೇಲೆ ಯುದ್ಧ ನಡಿಬಾರದು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಚಿಹ್ನೆಯಾಗಿ ಈ ಒಂದು ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಅನ್ನ ರಷ್ಯಾ ದೇಶವು ಅಮೆರಿಕಾಗೆ ಕೊಡ್ತು. ಸರಿ, நினைச்ச போல யுத்தம் முடிஞ்சது, ஜெர்மனி தோத்து போனது. ನೆನೆದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರು ನೆನೆಸಿಕೊಂಡಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಜರ್ಮನಿ ಯುದ್ಧವನ್ನು ಸೋತು ಹೋಯ್ತು. அதுக்கு பின்னாடி என்னன்னா இன்னும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. யாருக்கு தெரியுமா? இவங்க 2 பேருக்கும்.
ಅದಾದ ಮೇಲೆ ಕೂಡ ಇನ್ನು ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. ಯಾರಿಗೆ ಅಂದ್ರೆ ನೀವು ನೋಡಿದ ಪ್ರಕಾರ ರಷ್ಯಾ ಮತ್ತೆ ಅಮೆರಿಕ. அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பனிப்போர் அப்படின்னுவாங்க. மறைமுகமான ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ಮುಂದೆ ಮುಖವಾಗಿ ನಡೀತಾ ಇರುವಂತ ಯುದ್ಧವಲ್ಲ, ಬಟ್ ಹಿಂದೆ ಮರೆ ಇದ್ದು ಬೇರೆ ದೇಶದ ಮೂಲಕ ಒಂದು ಯುದ್ಧ ಮಾಡುವಂತ ಒಂದು ಯುದ್ಧಗಳು ನಡೀತಾ அப்ப எப்பொழுது இந்த ஸ்டாச்சு ரஷ்யா மூலமா அமெரிக்கா கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் அமெரிக்கா என்ட்ரு ஆகலைன்னா ரெண்டாவது உலக யுத்தம் ஜெர்மனி ஜெயிச்சிருக்கும், ஜப்பான் ஜெயிச்சிருக்கும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಹುಡುಗರು ಏನಕ್ಕೆ ಕೊಟ್ಟರು ಅಂದರೆ, ಯಾವ ಕಾರಣ ಕೊಟ್ಟರು ಅಂದರೆ, ಆಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಅಮೇರಿಕ ರಷ್ಯಾದ ಸಂಗಡ ಕೈ ಸೇರಿಸಿ ಈ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಿರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಜರ್ಮನಿ ದೇಶವು ಆ ಯುದ್ಧವನ್ನು ಗೆದ್ದಿರೋದು. படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், நாகசாகி ஹீரோஷிமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಓದುವಂಥ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ನಾಗಸಾಕಿ ಮತ್ತು ಹಿರೋಶಿಮಾ ಅಲ್ಲಿ ನಡೆದಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. என்ன நடந்தது? ಅಲ್ಲಿ ಏನು ನಡೀತು? ஒரு பாம்பு அதில் என்ன பண்ணாங்க, அந்த 2 நகரத்தில் போட்டாங்க. இன்ன வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கு, லட்ச லட்சமாக அழிச்சு போனாங்க. ಆಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಬಾಂಬನ್ನು 2 ನಗರದ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರು. ಈವಾಗಲೂ ಕೂಡ ಅದರ ಒಂದು ಕೆಟ್ಟ ಪ್ರಭಾವ ಈಗಲೂ ಇದೆ. ಎಷ್ಟೋ ಜನ ಅದರಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು போட்டது யாரு அப்படின்னா அமெரிக்கா தேசம். ಅದನ್ನ ಆ ಬಾಂಬ್ ಅನ್ನ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದು ಯಾರು ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ಅಮೆರಿಕ ದೇಶ. ஆனா ரஷ்யாவுக்கு ஒரு மனசுல ஒரு பயம் வந்துடுச்சு. அப்பா இனிமேட்டு யுத்தம் வேணாயா, உன்ட்ட அணுகுண்டு இருக்கு, நீ இந்த தேசமே நாசமாயிடும், இனி யுத்தம் வேணாயா, உங்க வேதம் சொல்லுது. யாரு? ஜோசப் ஸ்டாலின் கடவுள் இல்லை என்ற கொள்கையை கம்யூனிசம் சார்ந்தவர் சொல்றாரு. ದೇವರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ ಜೋಸೆಫ್ ಸ್ಟಾಲಿನ್, ನಿನ್ನ ಸಂಗಡ ದೇವರಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ನೀವು ನಡ್ಕೊಳ್ತೀರಾ ಅಥವಾ ದೇವರಿದ್ದಾನೆ, ಅದರಿಂದ ಇನ್ನು ಮೇಲೆ ಯುದ್ಧವು ಬೇಡ ಅಂತ ಜೋಸೆಫ್ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மாற்றம் நடக்கிறது. ಆದರೆ ಅವಾಗ ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ತಿರುವು ನಡೀತಾ ಇದೆ. 1949ல ரஷ்யா தேசம் அணுகுண்டை கண்டுபிடிச்சி அவன் சோதிக்கிறான். இப்ப தனக்கும் பலம் இருக்குன்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்துடுச்சு. ಆವಾಗ ಭಯಪಟ್ಟರು. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಅಣುಗುಂಡು ಇದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾಗ 1949ರಲ್ಲಿ ತನ್ನ ದೇಶದಲ್ಲೇ ಆ ಬಾಂಬನ್ನು ತಯಾರಿಸಿದಾಗ ಈಗ ನನ್ನ ಹತ್ರನೂ ಶಕ್ತಿ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ರಷ್ಯಾ ತೋರಿಸಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ಅವನ್ಟಿಯ ಅಣುಗುಂಡು ಇருக்கு, ನಿನ್ನ ಹತ್ರನೂ ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಬಾಂಬ್ ಇದೆ, ಅಣುಗುಂಡು இருக்கு, ನನ್ನ ಹತ್ರನೂ ಇದೆ. நான் எனக்கு இன்வைட் அவன யுத்தத்துக்கு சேதுறா அப்படி நான் ஏன் சொல்லணும்? ನಾನು ಯುದ್ಧಕ್ಕೆ ರೆಡಿ. ನಾನು ಏನಕ್ಕೆ ಇನ್ನು ಮೇಲೆ ನಿನ್ನ ಹತ್ರ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಬೇಕು? ನೀನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ನಾನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. அதுக்கப்புறமா 1951ல 1951ರ ವರ್ಷದಲ್ಲಿ இங்கிருந்து விண்வெளிக்கு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க ராக்கெட்ஸ். ಸ್ಪೇಸ್ಗೆ ರಾಕೆಟ್ಗಳನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ பவர் கூட ஆரம்பிச்சது. ಆವಾಗ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಶಕ್ತಿಶಾಲಿ ಆಯಿತು ರಷ್ಯಾ. அப்போதாங்க அமெரிக்காவுக்கும் இந்த ரஷ்யாவுக்கும் யுத்தங்கள் மறைமுகமாக நடந்துட்டே இருந்தது. ಮುಚ್ಚು ಮರೆಯಾಗಿ ಆಗಿನ ಸಮಯದಿಂದನೇ ಅಮೆರಿಕಾಗೂ ಮತ್ತು ರಷ್ಯಾಕ್ಕೂ ಒಂದು ಯುದ್ಧ ನಡೀತಾನೆ ಇದೆ. ஒரு காலத்திலே ஒரே எண்ணத்தோடு இருந்த இந்த ஒரே குழுவில் இருந்த இந்த ரெண்டு குரூப்பும் ಒಂದೇ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿಕೊಂಡು ಇದ್ದಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಈ 2 ದೇಶಗಳು இப்போ என்ன பண்ணுச்சுன்னா இது தனியாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ಈಗ ಹೇಗಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಇವರೇ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ, ಮತ್ತೊಂದು ದೇಶವು ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ இந்த 2 தேசங்களும் தனக்கு சப்போர்ட் என்ன பண்ணணும், எடுக்கணும். ஏன்னா தனித்தனியா நீ என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலே 234 நாடுகள் இருக்கிறது, இதனுடைய ಸಪೋರ್ಟ್ எடுக்கணும். ಈ 234 ದೇಶಗಳು ಇರುವಂಥ ಒಂದು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದೇಶಕ್ಕೂ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂಥ ಸಪೋರ್ಟ್ ಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಒಂದೊಂದು ದೇಶಗಳನ್ನು ತನ್ನ ಕಡೆ ಸೆಳೆತಾ ಇದ್ದಾರೆ. ಎದುರಿಕೆ ಎದುರಿ ನನ್ಬನ್, ನನ್ನ ಎದುರಾಳಿಗೆ ಇರುವಂಥ ಎದುರಾಳಿ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ. அந்த கான்செப்ட்ல யார கூடலாம் அமெரிக்கா சண்டை போடுதோ அவர்களுக்கு பின்பலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரஷ்யா இருந்து அந்த தேசத்துக்கு ಸಪೋರ್ಟ್ பண்ணும். ಆ ಒಂದು ಯೋಚನೆಯಿಂದ ಅಮೆರಿಕ ದೇಶದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾವ ದೇಶ ಹೋಗುತ್ತೋ ಆ ದೇಶಗಳಿಗೆ ಮುಚ್ಚು ಮರೆಯಾಗಿ ಹಿಂದಗಡೆಯಿಂದ ರಷ್ಯಾ ದೇಶವು ಅವರಿಗೆ ಆಧಾರವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದೆ. ಅಮೆರಿಕಾவும் ரஷ்யா யாரார கூடலாம் சண்டை போடுதோ அதுக்கு பின்னாடி இருந்த அந்த தேசத்துக்கு என்ன பண்ணும், ಅಮೆರಿಕ ಸಪೋರ್ಟ್ பண்ணும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಷ್ಯಾದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯಾರ್ಯಾರು ಹೋಗ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಒಂದು ಆಧಾರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇರುವಂಥದ್ದು ಇದು ಅಮೆರಿಕ ದೇಶ. ಓಕೆ, நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நார்த் கொரியாவுக்கு பின்னாடி ரஷ்யா, நார்த் கொரியா ಹಿಂದಗಡೆ ಇರುವಂಥದ್ದು ಒಂದು ರಷ್ಯಾ ದೇಶ இல்லைங்களா? அதே போல இன்னும் நிறைய தேசங்கள் இருக்கு. நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சைனாக்கு பின்னாடி யார் இருக்கிறா,
ಚೈನಾ. ಬಹಳಷ್ಟು ದೇಶಗಳ ಹಿಂದೆ ಅಥವಾ ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ನಿಂತಿರೋದು ಎಷ್ಟು ಯಾರು ಅಂದ್ರೆ ரஷ்யா தேசவನ್ನ ನೋಡ್ತಾರೆ. ரஷ்யாவுக்கு சைனாவை பற்றி நம்ம இன்னொரு தடவை படிக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு படிக்க போகிறது சைனா கிடையாது, அதனால் அதை நான் அதுக்கு போகலை. ಇವತ್ತು ಚೈನಾ ದೇಶದ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ரஷ்யா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கம்யூனிஸ்டனாக மாற்றணும் அப்படின்னு அது போராடிட்டு இருக்கு. ಎಲ್ಲರನ್ನೂ ಒಂದು ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ರಷ್ಯಾ ದೇಶವು ಮುಂದೋಡ್ತಾ ಇದೆ. அப்படி கம்யூனிஸ்ட் தேசமாக மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்கு. ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ದೇಶವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಮಾರ್ಪಾಡಾಗಬಾರ್ದು ಅನ್ನೋದು ಯೋಚನೆಯಿಂದ ಅಮೆರಿಕ ದೇಶವು ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. நமக்கு பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே சப்போர்ட் பண்ணுவோம், அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருவோம் இல்லையா? ನಾವು ಇದೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಯಾವ ಕಡೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ತೀವಿ, ಅಮೆರಿಕ ದೇಶವನ್ನು. நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காம ஏன் இவர்கள் கம்யூனிசத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க, ஏன் இவங்க இது கடவுளே இல்லை மதம் இல்லை அப்படின்னு பரப்பிட்டு இருக்கிறாங்க, ஏன் இவங்க கடவுள் இருக்கிறாருன்னு பரப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ವೇದத்தை ಆರಾಯಿ. ಒಂದು ದೇಶವು ದೇವರೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರುವಂತ ದೇಶವು, ಇನ್ನೊಂದು ದೇಶ ದೇವರಿದ್ದಾನೆ ಅದನ್ನ ನಾವು ನಂಬೇಡಿ ಅಂತ ಹೇಳುವಂತ ದೇಶ, ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕನ್ನೋದನ್ನ ನಾವು ಓದೋಣ. இல்லைங்களா? சில தேசம் பேர்லாம் பட்டுன்னு வாயில வரல எனக்கு. அவர்களெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற தேசங்கள் இருக்கு. ಕೆಲವೊಂದು ದೇಶಗಳು ರಷ್ಯಾ ದೇಶವನ್ನ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡುವಂತ எந்தெந்த தேசம்லாம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதோ அது ஆட்டோமேட்டிக்கா கடவுள் இல்லைன்னு தேசம் மிக முக்கியமா இருக்கும் அப்படின்னு மறந்துடக்கூடாது. ರಷ್ಯಾ ದೇಶವನ್ನ ಯಾವ ದೇಶಗಳು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆಯೋ ಅಥವಾ ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ಯಾರು ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೋ, ಅದರ ಜೊತೆ ಯಾರು ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದ್ರೆ ಅವರು ಕೂಡ ದೇವರೇ ಇಲ್ಲ ಅನ್ನುವಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಚನೆ ಇರುವಂಥ ಒಂದು ದೇಶಗಳು. இல்லைங்களா? ஒருவேளை எல்லாருமே அமெரிக்கா கண்ட்ரோலில் ஆயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் ரஷ்யாவுக்கு. ಎಲ್ಲರೂ ಅಮೆರಿಕ ಕಡೆನೇ ತಿರುಗಿಕೊಂಡ್ರೆ, ಅವರಿಗೆ ಆಧಾರವಾಗಿದ್ರೆ ನಮಗೆ ಯಾವ ಒಂದು ಶಕ್ತಿ ಇರಲ್ಲ, ನಾವು ಬಲಹೀನರಾಗ್ತೀವಿ ಅನ್ನೋ ಒಂದು ಭಯದಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ರಷ್ಯಾ. தெளிவா ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ರಷ್ಯಾ ಮತ್ತು ಯುಕ್ರೇನ್ ಈ ಎರಡು ದೇಶಗಳಿಗೂ ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு? ಇದು ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ನಡೀತಾ ಇದೆ? உக்ரைன் யாரு? ಯುಕ್ರೇನ್ ಎಂತದ ಒಂದು ದೇಶ? ಓಕೆ, 1991 மட்டுமாக 1991ರಲ್ಲಿ இவர்கள் எல்லாம் யுஎஸ்ஆர் அப்படின்ற அந்த சோவியத் யூனியன்ல ஒன்றாக இருந்த தேசங்கள். ಸೋವಿಯತ್ ಯೂನಿಯನ್ ಅನ್ನೋ USSR ಅನ್ನೋ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ರಷ್ಯಾ ಯುಕ್ರೇನ್ ಎಲ್ಲವೂ ಸೇರಿಕೊಂಡಿತ್ತು. அவ ஒன்றாக இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்து வெளியே வந்துட்டாங்க. ಈ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳು ಜೊತೆ ಇರಬೇಕಾದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲವೂ ಬೇರೆ ಬೇರೆ ಆಗ್ಬಿಡ್ತು. இப்போ நம்ம ஐயா புட்டின், ಈಗ ಪುಟಿನ್ ಅವರು அவருடைய ஆசை என்னன்னா கிரேட்டர் ரஷ்யாவை உருவாக்கணும், ಒಂದು ಮಹಾ ರಷ್ಯಾವನ್ನ ರೆಡಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನಂತ ಅವ್ರ ಯೋಚನೆ. அப்படி உருவாக்குன்ற பொழுது எந்தெந்த தேசம்லாம் அவரோடு கூட இருந்ததோ அவங்கள எப்படினா தன்னோட சேர்த்துக்கணும் அப்படிங்கா தைரியமா யுத்தத்தில் இறங்குறாரு. ಈ ಮಹಾ ರಷ್ಯಾವನ್ನ ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವ ದೇಶಗಳು ಅವ್ರ ಜೊತೆ ಇದಾರೋ ಅವರಿಗೆಲ್ಲ ಆಧಾರವನ್ನು ಕೊಟ್ಟು ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ நல்லா யோசித்து பாருங்க, அவர் கூட இருந்த தேசம் அவங்கள விட்டு பிரிஞ்சு அமெரிக்கா கூட போகணும்னா விரும்புவாரா? ಅವರ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಒಂದು ದೇಶಗಳು ಈಗ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋಗಿ ಅಮೆರಿಕ ಜೊತೆ ಸೇರಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗುತ್ತಾ? அமெரிக்கா கூட சேர்ந்தா என்ன நடக்கும்? ಅಮೆರಿಕ ಜೊತೆ ಸೇರಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನಾಗುತ್ತೆ? அமெரிக்கா கொண்டாந்து இங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆதிக்கத்தை காமிப்பாங்க, அது மூலமா ரஷ்யாவுக்கு ஆபத்து வரும். ಅಮೆರಿಕಾದವರು ಇಲ್ಲಿಗೆ ಯುಕ್ರೇನ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ತನ್ನ ಬಲವನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ, ಅದರಿಂದ ರಷ್ಯಾವು ಬಲಹೀನವಾಗುತ್ತೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. யுக்ரைன் கூட எதுக்கு யுத்தம் அப்படின்னா இவர்கள் நேட்டோவோடு கூட இணையக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக யுத்தம். நேட்டோ நாடுகளோடு கூட, ನೇಟೋ ಅನ್ನೋ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಜೊತೆ ಇವರು ಸೇರಬಾರದು, ಯುಕ್ರೇನ್ ಅದರ ನೇಟೋ ಅಲ್ಲಿ ಅಸೋಸಿಯೇಟ್ ಆಗಬಾರ್ದು ಅನ್ನೋದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರವೇ ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. நீங்க வேணா யூடியூப்ல போய் அப்புறமா பாருங்க, நேட்டோனா என்ன, அந்த தேசத்தோடு சேர்ந்துட்டா அந்த தேசத்தில் ஒரு நாட்டை யாருன்னா தாக்குனாங்கன்னா அந்த எல்லா தேசமும் இணைஞ்சு அவங்களுக்கு எதிராக வரும். அதுக்கு தான் நேட்டோவோட கூட இந்த யுக்ரைன் ಜಾಯಿನ್ பண்ண ವಿರುಂಬಿಸಿ. ಈ ನೇಟೋ ಅನ್ನೋ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಅಥವಾ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಏನಂತ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಕೆಲವೊಂದು ದೇಶಗಳು ಅದರಲ್ಲಿದೆ. ಈ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೇಶದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಟಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಈ ಎಲ್ಲ ದೇಶಗಳು ಆ ಹೋರಾಟ ಮಾಡುವಂಥ ದೇಶದ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೆ. இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது நேட்டோ அமெரிக்காவை சார்ந்த தலைமையில் இருக்கிற நாடுகள் ஒன்று இணைகிற ஒரு இணையம். ಈ ನೇಟೋ ಯಾವುದಂದ್ರೆ ಇದನ್ನ ಅಮೆರಿಕ ದೇಶವು ಆಳ್ತಾ ಇರುವಂತ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್, ಬೇರೆ ಎಲ್ಲ ದೇಶಗಳನ್ನು ಜೊತೆಗೂಡಿಸುವಂತ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಈ ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. ಅಮೆರಿಕಾ ದೇಶத்திற்கு இந்த உலகத்திலே நிறைய ಸಪೋರ್ಟ್ இருக்கு. ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ದೇಶಗಳ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಇದೆ. நம்மள இந்தியா போன்ற ஆட்கள் நம்ம விரும்புறோமோ இல்லையோ
வேற வழி இல்லை, நான் இந்த பக்கம் இருக்கிறேன்னு காமிக்க முடியாமல் சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது கட்டாயத்தின் அடிப்படையில். ನಾವು ಈ ಕಡೆನೂ ಇಲ್ಲ ಆ ಕಡೆನೂ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಭಾರತ ದೇಶವು ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಸಪೋರ್ಟ್ ತೋರಿಸಲೇಬೇಕಾಗ್ತವೆ இல்லைங்களா? இதை நீங்க நல்லா தெளிவா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மறைமுகமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ರಷ್ಯಾ ಮತ್ತೆ ಅಮೆರಿಕಾಗೆ ಮುಚ್ಚು ಮರೆಯಂತೆ ಒಂದು ಯುದ್ಧವು ನಡೀತಾ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. நீங்க பார்க்கலாம், ட்ரம்பின் தனிப்பட்ட ஆசையால் தடம் புரள போகும் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்காவின் அழிவு ஆரம்பம். அதில் யார் பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்க, புட்டின் பிக்சர் தான் போட்டிருக்கிறாங்க. ரஷ்யா, ಈ ಅಮೇರಿಕ ದೇಶವು ಟ್ರಂಪ್ನ ದುರಾಸೆಗಳಿಂದ ಹಾಳಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಅಮೇರಿಕವು ಅಮೆರಿಕದ அழிவு பிராரம்பவாಗಿದೆ ಅಂತ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಲಾಗಿದೆ. புட்டின் பிக்சர் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யுத்தம் நடக்கிறது யார்? ஈரான் பிக்சர் வரணும். ஆனால் யார் பிக்சரை போட்டுருக்காங்க? ட்ரம்ப் கூட புட்டின் பிக்சரை போட்டிருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಈರಾನ್ ದೇಶದ ಜೊತೆಗೆ ನಡಿಬೇಕಾಗಿರುವಂಥ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಈರಾನ್ ಪಿಕ್ಚರ್ ಬರಬೇಕಾಗಿತ್ತು. புட்டின் ಸಾರಿ, ಅದು ಇಸ್ರೇಲ್ ಪರ್ಮಿಷನ್, ಸಾರಿ, ಇದು ಪುಟಿನ್ ಪಿಕ್ಚರ್ ಇರಬೇಕಿತ್ತು, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ அதுக்கு அடுத்த பிக்சர், சாரி, அதுக்கு அடுத்ததுல புட்டின், சாரி, ನೆಕ್ಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ನೋಡಿ ಪುಟಿನ್ ಅವರ ಪಿಕ್ಚರ್ ಇದೆ. சாரி, அதுக்கு அடுத்ததுல என்ன பண்றாங்கன்னா அது நெத்தனியாக இஸ்ரேல் பிரதமர். ஓகே, இங்க யார் பிக்சர் போட்டுருக்காங்க பாருங்க, யார் பிக்சர் போட்டுருக்காங்க? ரஷ்யாவுடைய பிரதமர் புட்டின் பிக்சரை போட்டிருக்காங்க. ಇಲ್ಲಿ ರಷ್ಯಾದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಅಥವಾ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿರುವಂತ புட்டின். ஓகே, நல்லா பாருங்க, உள்ளே ரஷ்யா, உள்ளே ரஷ்யா, உள்ளே ரஷ்யா, ಒಳಗಡೆ ರಷ್ಯಾ ಇದೆ. ಓಕೆ, கூடிய அரபு நாடுகள், ಅವರ ಜೊತೆ ಸಂಗಡ ಸೇರುವಂತ ಅರಬ್ ದೇಶಗಳು. இந்தியா திடீர் முடிவு, இந்தியாவின் திடீர் முடிவு. இந்தியா ಇದರಲ್ಲಿ ಏನು ಡಿಸಿಷನ್ ತಗೊಂತಾ ಇದೆ? வரலாறு கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்குங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பான உபதேசத்துலேருந்து தப்பிச்சு வரலாம். அதுக்காக தான் ಈ ಇತಿಹಾಸ ಮತ್ತು ನಡೀತಾ ಇರುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬೋರ್ ಆಗಿರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಮುಖ್ಯ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದು ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா அதிகமாக ரஷ்யாவை தான் சொல்லுவாங்க. ரஷ்யாவுக்கு தான் இந்தியா சப்போர்ட் பண்ணும் அப்படின்வாங்க. ಸಣ್ಣ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕೇಳಿದ್ರು ಕೂಡ ಇಂಡಿಯಾ ರಷ್ಯಾನೇ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. ஏன்னா 16வது நூற்றாண்டில் ரஷ்யாவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. 16ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಜನಾಂಗದಲ್ಲಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ரஷ்யாದಲ್ಲಿ ಒಂದು ಮಹಾ ಹೋರಾಟ ನಡೆಯಿತು. அந்த போராட்டத்தில் தப்பித்துக்கொள்ள என்ன பண்ணாங்கன்னா அநேகர் இந்தியா வந்திருந்தாங்களா, ரஷ்யாவிலிருந்து இந்தியா வந்து அடைக்கலம் எடுத்தார்களாம். ಆ ಯುದ್ಧದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಬಹಳಷ್ಟು ರಷ್ಯಾ ದೇಶದವರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ರಷ್ಯನ್ಸ್ ಬಂದು ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಅಥವಾ ಭಾರತದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಮನೆಗೂಡಿಸ್ಕೊಂಡ್ರು. அதே போல 1971 1971ರಲ್ಲಿ என்ன நடந்தது தெரியுமா? ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய யுத்தம். ಇಂಡಿಯಾ ಮತ್ತೆ ಪಾಕಿಸ್ತಾನಿಗೆ ಒಂದು ಮಹಾಯುದ್ಧ ನಡೆಯಿತು. இல்ல, இந்த யுத்தத்துல பாகிஸ்தான் பக்கம் அமெரிக்கா, ஜப்பான் எல்லாம் சீனா சேர்ந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಅಮೇರಿಕಾ, ಚೈನಾ, ಜಪಾನ್ ಎಲ್ಲರೂ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ನಿಂತಿರಬೇಕಾದ್ರೆ இந்தியாவுக்கு யாருமே இல்லை நினைக்கின்ற பொழுது ரஷ்யா என்ன பண்ணாங்களாம்? சப்போர்ட் பண்ண வந்தாங்களாம். ಇಂಡಿಯಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ರಾತ್ರಿ ರಷ್ಯಾದವರು ಬಂದು ನಿಂತಿದ್ರು. அதனால தான் என்னன்னா இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னா ரஷ்யாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ண நினைக்குது. ಆದ್ದರಿಂದ ಇಂಡಿಯಾ ಯಾರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ರಷ್ಯಾ ಅವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದೆ. இப்போ சமீபத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம், ட்ரம்ப் அவங்க இந்தியா வந்தாங்க. ಸಮೀಪದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೀವಿ, ಟ್ರಂಪ್ ಅವರು ಇಂಡಿಯಾಗೆ ಬಂದಿದ್ರು, ಭಾರತಕ್ಕೆ வரும்போது ஃப்ரெண்டா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து போயிட்ட பிறகு எனிமே ஆயிட்டாங்க. ಬಂದು ಬರುವಾಗಾದ್ರೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಬಂದ್ರು, ಬಂದು ಹೋದ ಮೇಲೆ ಒಂದು ಎದುರಾಳಿಯಾಗಿ. இப்ப நல்லா தெரியும் ட்ரம்ப்னாலே நம்ம சோஷியல் மீடியா என்ன எழுதுன்னு பாருங்களேன். முன்னாடி எப்படி எழுதுனாங்க, ஐயோ அவர் இருக்கிறார் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, அவருக்கு ஆப்போசிட்டாவே என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் எழுதுறாங்க. ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಟ್ರಂಪ್ ಬಗ್ಗೆ ಒಳ್ಳೇದನ್ನ ಬರಿತಾ ಇದ್ರು, ಈಗ ಅವ್ರು ಹೋಗಿದ ಮೇಲೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಒಳ್ಳೇದನ್ನ ಬರೆಯದೇ ಇಲ್ಲ. இந்த அரசியல் அப்புறமா பேசிக்கலாம், இது அரசியல் இல்லை, இது என்ன உலக நிலைப்பாடு என்பதை இந்தியாவை பற்றி பேசும்போது பேசலாம்டா. இன்னைக்கு பேச போகிறது ரஷ்யாவை பற்றி. ಈಗಿರುವಂಥ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರೋಂಥದಕ್ಕಿಂತ ಇದು ಹೇಳಿದ್ದು, ಆದರೆ ಇವತ್ತು ರಷ್ಯಾದ ಬಗ್ಗೆ ನಾವು ಯೋಚನೆ ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. எஃபிசியன்ஸ் 6:12 நம்ம பார்க்குறோம், ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ರಕ್ತದ ವಿರೋಧವಾಗಿ ಅಲ್ಲ, ಈ ಲೋಕದ ಶಕ್ತಿಗಳ ಜೊತೆ ಅಲ್ಲ, ಆದರೆ ನಮ್ಮ ಸಂಗಡ ಅಥವಾ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ವಿಕೆಟ್ನೆಸ್ ನಾವೇನು ಹೇಳ್ತೀವಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೇಳ್ತೀವಿ, ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எப்படி வேணாலும் நம்மளை பாதிக்கும்.
ನಮಗೆ ಒಂದು ಹೋರಾಟ ಇದೆ. ಈ ಹೋರಾಟ ನಮ್ಮನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ನಮಗೆ ಕೆಟ್ಟದನ್ನ ಮಾಡಲಾಗುತ್ತೆ. நம்ம எசேக்கியேல் புத்தகத்தை நான் வாசிச்சேன். இந்த எசேக்கியேல் புத்தகத்தினுடைய பின்னணியை அறிஞ்சிக்கிட்டா ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த கோகு யார் என்பதை கொஞ்ச நாச்சு நம்ம முடியும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சூழ்நிலை ஏற்படுத்தும். ಎಸೇಕಿಯೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಇತಿಹಾಸವನ್ನು ನಾವು ಓದಿದ್ರೆ ಈ ಗೋಗ್ ಅನ್ನೋ ಒಬ್ಬವನು ಅಥವಾ ದೇಶವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿತ್ತು ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೋಬಹುದು. இப்போ உங்களுக்கு நம்ம தானியேலை வாசித்தோம்னா டைரக்டா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராஜ்யம் தலை, பொன்னான தலை நீரே, யார் அவரு? பாபிலோன் ராஜ்யம் அப்படின்னு நமக்கு தெரியும். ಈ ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದೋ ಪ್ರಕಾರ ಆ ತಲೆಯನ್ನು ಯಾರನ್ನ ಸೂಚಿಸುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತೆ. அப்ப அதுக்கு முன்னாடி ராஜ்யங்கள் இல்லையா? அதுக்கு முன்னாடி ராஜ்யங்கள் இருந்தது. ಬಾಬಿಲೋನ್ ಬರಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಬೇರೆ ದೇಶಗಳು ಅಥವಾ ರಾಜ್ಯಗಳು ಇರಲಿಲ್ವಾ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಇತ್ತು. எகிப்து ராஜ்யம் இருந்தது, ಐಗುಪ್ತ ದೇಶವು ಇತ್ತು, இல்லைங்களா? அதே போல அசீரிய ராஜ்யம் இருந்தது, ಅಸೀರಿಯ ದೇಶಗಳು அநேக ராஜ்யங்கள் இருந்தது. ஆனால் அந்த ராஜ்யத்தை குறித்து தானியேல் சொல்லல, பாபிலோனை குறித்து என்ன பண்றாரு? தானியேல் சொல்றாரு. ಇದ್ದಂತ ಬೇರೆ ದೇಶಗಳ ಬಗ್ಗೆ ದಾನಿಯೇಲನು ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಆದರೆ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ದಾನಿಯೇಲನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நினிவே எப்ப விழுந்து போச்சா? 612 கிறிஸ்துக்கு முன்னாடி நினிவே கீழே விழுந்து போச்சு. 612 ಇಸವಿಯಲ್ಲಿ ಈ ನಿನಿವೆ ದೇಶವು ಬಿದ್ದು ಹೋಯಿತು ಅಥವಾ ಸೋತು ಹೋಯಿತು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இல்லைங்களா? நம்ம வேதத்தை வாசனம் இந்த ஜோஷியா அப்படின்ற ராஜா என்ன பண்றாரு? யுத்தத்துல எகிப்துல 609 என்ன பண்றாரு? ಕೊಲ್ಲಪಡ್ರಾರೆ. 609 ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ ಶತಕದಲ್ಲಿ ಜೋಸೆಯ ಅನ್ನುವ ಒಬ್ಬ ರಾಜನು ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. இல்லைங்களா? அப்ப அசீரியா கேள்பண்ண எகிப்து என்ன பண்ணுது? உதவுது. ಆವಾಗ ಅಸೀರಿಯ ದೇಶವು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಬೆಂಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ. யூதா மேலே ஜோஷியானுடைய சன் என்ன பண்றாரு? ராஜாவா கொண்டு வரப்படுறாரு. ಜೋಸೆಯ ಅವರ ಸತ್ತು ಹೋದಂತ ರಾಜನ ಮಗನಾದ ಜೆಹೋವಾಜ್ ಅನ್ನನ್ನು ರಾಜನನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த நேரத்துல தான் இந்த அசீரியாவை பாபிலோன் ஜெயித்தது. ಆ ಸಮಯದಲ್ಲೇ ಈ ಅಸೀರಿಯ ದೇಶವನ್ನ ಬಾಬಿಲೋನ್ ಗೆದ್ದು ಬಂತು ಅಂತ ನೋಡ್ತೇವೆ. இல்லையா? பாபிலோன் எப்படியாவது சிரியா மேலையும் பாலஸ்தீன மேலையும் ಕಂಟ್ರೋಲ್ வச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றது யாருன்னா ಈಜಿಪ್ಟ್. ಐಗುಪ್ತ ದೇಶವು ಈ ಬೇರೆ ಒಂದು ಜನಾಂಗ ಅಥವಾ ಸಿರಿಯಾ ಮತ್ತು ಪ್ಯಾಲೆಸ್ಟೈನ್ ಜನರನ್ನ ತನ್ನ ವಶದಲ್ಲಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದು ಬಹಳ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. நான் ரொம்ப போகல, மீதியில் நீங்கள் படிச்சுக்கிங்க. ஒன்றுக்கு மாதம் சொல்லிடுறேன். 605 BCல நேபுகாத் நேச்சர்னுடைய படை என்ன பண்ணிச்சுன்னா ஈஜிப்டை ஜெயித்து தன்னுடைய ராஜ்யத்தை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. 605ನೇ ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ ಶತಕದಲ್ಲಿ ನೆಬುಕದ್ನೆಸರನ ಒಂದು ಸೈನಿಕ ದಳವು ಈ ಎಲ್ಲ ದೇಶಗಳನ್ನ ಕೈಗೊಂಡು ಈ ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನ ಸೋಲಿಸ್ತಾರೆ. இந்த சமயத்தை தான் எசேக்கியேல் என்ன பண்றாரு? வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ಈ ಸಮಯದಲ್ಲೇ ಎಸೇಕಿಯೇಲನು ಜೀವಂತವಾಗಿದ್ದು ನಡೀತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯ. ರಾಜ್ಯಂ ಇಲ್ಲ, எகிப்து ராஜ்யம் ಐಗುಪ್ತ ದೇಶವಲ್ಲ, அசீரிய ராஜ்யம் அல்ல, ಅಸೀರಿಯ ರಾಜ್ಯವು ದೇಶವಲ್ಲ, பாபிலோன் ராஜ்யம் மேல வருது. ಈ ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳಿಗಿಂತ ಬಾಬಿಲೋನ್ ರಾಜ್ಯವೇ ಮೇಲಕ್ಕೆ ಎದ್ದು ಬರುವಂತ ಒಂದು ರಾಜ್ಯ. இந்த டைம்ல தான் யார் வாழ்ந்ததுன்னா எரேமியா, எஸ்ரா, தானியேல் இவங்கெல்லாம் வாழ்ந்தது இந்த காலகட்டத்தில். ಈ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಎರೇಮಿಯಾ, ಎಜ್ರಾ, ದಾನಿಯೇಲ್, ಎಸೇಕಿಯೇಲ್ ಇವರೆಲ್ಲರೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಸಮಯ. இதுல ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இயேசு கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். என்ன பண்ணுங்க, 70 வருஷம் அங்க என்ன பண்றாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. 70 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಆಳುಗಳಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ. அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா சபையும் தேசத்தையும் திரும்ப எடுத்து கட்டுறாங்க. ಈ ದೇಶವನ್ನು ಮತ್ತು ಸಭೆಯನ್ನು ಎರಡನ್ನೂ ಜೊತೆಗೂಡಿಸಿ ಕಟ್ಟಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಅದಾದ್ಮೇಲೆನೆ ಮಾಡ್ತಾರೆ. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப எப்ப இந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டது அப்படின்றத இங்க போட்டிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? படிச்சீங்க. ஜெரேமியா 626ல 29ல இருந்து 588 வரைக்கும் இந்த ஜெரேமியா என்ன பண்ணப்பட்டிருக்கு ಈ ಪಿಕ್ಚರ್ ಅಲ್ಲಿ ಆ ಕಾಲಗಳನ್ನ ಹೇಳಲಾಗಿದೆ. ಯಾವಾಗ ಯಾವ ಪುಸ್ತಕ ಯಾವ ಅಧಿಕಾರಗಳನ್ನ ಬರೆದಿದ್ರು ಅನ್ನೋದನ್ನ ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. நான் அங்க எழுதிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? தயவுசெய்து பாருங்க. தானியேல், ಜೆರೆಮಿಯಾ, ಎಸೇಕಿಯೇಲ್. அப்ப ದಾನಿಯೇಲನು, ಜೆರೆಮಿಯನು ಮತ್ತು ಎಸೇಕಿಯೇಲನು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಲಾಗಿದೆ. எசேக்கியேல் புத்தகம் 595ல இருந்து 574க்குள்ள இந்த எசேக்கியேல் புத்தகம் எழுதப்படுகிறது. 595ರಿಂದ 574 ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ ಶತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿತ್ತು. இல்லைங்களா? சரி, இங்கே இன்னொரு சார்ட் இருக்கு. ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಪಿಕ್ಚರ್ ಇದೆ ನಿಮಗೆ. அப்போ யூதயா என்ன பண்ணா, அவங்க காவல் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி இந்த எசேக்கியேல் 1லிருந்து 24 அதிகாரம் என்ன பண்ணப்பட்டது? எழுதப்பட்டது.
ಈ ಯೂದ ಜನಾಂಗವು ಅವರು ಆ ರಾಜನ ಕೆಳಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲೇ ಎಸೇಕಿಯೇಲನು ಬರೆದಂಥದ್ದು 1-24 அது படையெடுத்து முற்றுகை போடப்படுவதற்கு முன்பாக எசேக்கியேல் 1 32 அதிகாரம் எழுதப்பட்டது. ಅದನ್ನ ಕೈ ಹಿಡಿತದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರಬೇಕಾದ್ರೆ ಈ 1-24 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಬರೆಯಲಾಗಿದೆ. அல்லைங்களா? அதுக்கப்புறமா அந்த முற்றுகை போடப்பட்டது இல்லையா, அப்பொழுது எசேக்கியேல் 25-32 அதிகாரம் எழுதப்பட்டது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಈ ದೇಶದ ಒಂದು ಕೈ ಆಡಳಿತದ ಕೆಳಗೆ ಬಂದಾಗ 25-32 ವಚನವನ್ನು அதுக்கப்புறம் இந்த 33 வரைக்கும் எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா முற்றுகை போடப்பட்ட பின்பு எழுதப்பட்டது. ಅವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆ ದೇಶದ ಆಡಳಿತದ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಬಂದಾಗ 33-48 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಬರೆಯಲಾಗಿದೆ. ஏறக்குறைய 586 571 வருஷத்துல இந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டது. 586-577 ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ ಶತಕದಲ್ಲಿ ಈ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಬರೆಯಲಾಗಿತ್ತು. ಅಲ್ಲಿங்களா? அதில் தான் நம்ம பார்த்தோம் கோக் அண்ட் மாகு. ಆ ಸಮಯದಲ್ಲೇ ಆ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಆ ಕಾಲದಲ್ಲೇ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಗೋಗ್ ಮತ್ತೆ ಮಾಗೋಗ್ ಅನ್ನೋ ದೇಶಗಳ ಬಗ್ಗೆ. அதை வச்சு தாங்க இந்த உலகத்துல என்ன பண்றாங்கன்னா அநேக கள்ள உபதேசங்கள், இந்த கோக் மாகு யாருன்றது உலகத்துல பரவிட்டு இருக்கு கிறிஸ்தவ உலகத்துல. ಇದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಬಹಳಷ್ಟು ಜನ ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ದ ಟೈಮ್ಸ್, ಈ ಸಮಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದು ಅಂದ್ರೆ அல்லைங்களா? எசேக்கியேல் 38 and 39 நம்ம டைம் பீரியட் பார்த்துட்டோம், எப்போ இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ಎಚೆಕಿಯೇಲನು 38 ಮತ್ತು 39ನೇ ಅಧ್ಯಾಯ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿತ್ತು ಅನ್ನೋದನ್ನು ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அல்லைங்களா? இது யாரை பத்தி பேசுது அப்படின்றது இன்ன வரைக்கும் போராட்டம் தான். ಇದು ಯಾರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ, ಯಾರನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ, ಯಾರನ್ನ ಸೂಚಿಸ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಇವತ್ತು ಕೂಡ ಎಲ್ಲರಲ್ಲೂ ಒಂದು பிரச்சனை ஆகிது, ಒಂದು மகா ಹೋರಾಟ ಆಗಿದೆ. நீங்க ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற எவாஞ்சலிக்கல் சர்ச் அல்லது பெண்டிகா சர்ச்சை நீங்க போய் கேட்டு பாப்பீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மாத்தி என்ன பண்ணுவாங்க, இது கோக் யாரு மாகோக் யாருன்றதை வித்தியாசமா சொல்லிட்டு இருப்பாங்க. ಈ ಗೋಗ್ ಯಾರು ಮಾಗೋಗ್ ಯಾರು ಅಂತ ಬೇರೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶಗಳು ಅಥವಾ ಬೇರೆ ಬೇರೆ ಜನಾಂಗಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಸತ್ಯத்தை சொன்னீங்கன்னா 100 பேர் 150 பேர் பார்ப்பான். ನೀವು ನಿಜವನ್ನ ಹೇಳಿದ್ರೆ 100-150 ಜನ ಮಾತ್ರ இந்த மாதிரி காரியங்களை பேசினா வெளியே இருந்து லட்சக்கணக்கில் பார்க்கறாங்க. ಈ ತರ ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ಹೊರಗಡೆ ಮಾತಾಡಿದಾಗ ಲಕ್ಷದಲ್ಲಿ ಜನ ನೋಡ್ತಾರೆ. இன்னைக்கு அதே நிறைய பேர் இதை பேசுறாங்க. இதுக்குன்னே ஆட்கள் இருக்கிறாங்க. ஜெகன் போல, ஜெகன் தெரியும் இல்லையா? ஜெகன் யூடியூப்ல போய் பாருங்க. ஜெகன் இதை எடுத்து பேசி இது இப்ப நடக்க போகுது, இது இப்ப நடக்கும் போதுன்னு ஏதோ அவர் அப்படியே சொல்ற மாதிரி, அவர் தான் நடத்துற மாதிரியே என்ன பண்ணுவாரு, பேசுவார். இதை பத்தி தான். ಇದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇದರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಜಗನ್ ಅನ್ನೋರು ಆತನು ಹೇಳ್ದಂಗೆ ನಡೀತಾ ಇದೆ ಅಥವಾ ಆತನು ಹೇಳಿಯೇ ನಡೀತಾ ಇರೋ ಅನ್ನೋದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದನ್ನ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. தீர்க்கதரிசனம் என்ற அடிப்படையில் செல்வகுமார் இதை பத்தி பேசுவாரு. ಪ್ರವಾದನೆ ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಸರಿನಲ್ಲಿ ಸೆಲ್ವಕುಮಾರ್ ಅನ್ನೋರು ಇದನ್ನ ಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾರೆ. நிறைய பேர் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறேன், தமிழ்ல நிறைய பேர் இது பேசுவாங்க. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಅಥವಾ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗಳು ಬಹಳಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ. எல்லா டிவியும் நீங்க பாத்தீங்கன்னா இததான் அதிகமா மெயின் பண்ணி பேசுவாங்க. ಎಲ್ಲ ಟಿವಿಗಳಲ್ಲೂ ಚಾನೆಲ್ಗಳಲ್ಲೂ ನೋಡಿದ್ರೆ ಇದರ ಬಗ್ಗೆನೇ ಬಹಳಷ್ಟು ಮಾತಾಡ್ತಾರೆ. அப்ப ஆதி காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் இது யாரு என்பது பெரிய போராட்டமாவே இருந்துட்டு இருக்கு. ಅದರ ಅರ್ಥವೇನು ಅಂದ್ರೆ ಆಗಿಂದ ಇವಾಗಿವರೆಗೂ ಇದು ಯಾರನ್ನ ಕುರಿತು ಯಾರನ್ನ ಸೂಚಿಸಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಒಂದು ಹೋರಾಟವಾಗಿದೆ. ஆனா ஒன்று, இந்த கோக் என்பது தனியா இல்ல, ஒரு கூட்டத்தோட மற்ற நாடுகளோட இணைந்து வரப்போகிற ஒருவன் அப்படின்ற க்ளூ வேதத்துல இருக்கு. ಇದು ಯಾವುದು ತಿಳಿದೇ ಇದ್ರೂ ಕೂಡ ಈ ಗೋಗ್ ಅನ್ನೋ ಒಂದು ದೇಶ ಯಾವುದಂದ್ರೆ ಬೇರೆ ಸಣ್ಣ ದೇಶಗಳು ಅಥವಾ ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶಗಳನ್ನ ಒಟ್ಟುಗೂಡಿಸಿಕೊಂಡು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರುವಂತ ಒಂದು ದೇಶವಾಗಿರುತ್ತೆ. அது இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது தேவனுக்கு விரோதமாய் வரப்போகிற ஒரு கூட்டம் அப்படின்ற ஆதாரம் வேதத்துல இருக்கு. ಅದನ್ನ ಇನ್ನೂ ನಾವು ಮುಂಚಿತವಾಗಿ ಓದ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ದೇಶವಾಗಿರುತ್ತೆ. வரலாற்றில் இப்பயும் இதற்கு நிறைய விளக்கங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. ಮುಂಚೆಯಿಂದಲೇ ಬಹಳಷ್ಟು ಜನಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯ ಒಂದು ಹೆಸರನ್ನ ಇದಕ್ಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம வேதத்தின் அடிப்படையில் இதை பார்ப்போமே. ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ಇದನ್ನ ನಾವು ಓದೋಣ. 10வது அதிகாரம் 2வது வசனம். ಆದಿಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ வாசிக்கலாமா? ஓகே. யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், துபால், மேசெக்கு, தீராஸ் என்பவர்கள். ಯಾಗಾತನ ಕುಮಾರರು ಯಾರೆಂದರೆ
கோமர், மாகோக், மாதாய், யாவான், தூபல், மேஷெக், ತೀರಾಸ್ ಎಂಬವರು. இப்ப நமக்கு இங்க வேண்டியது என்னன்னா மாகோகு, அப்படிதானே? ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರೋದು ಯಾರು ಅಂದ್ರೆ ಮಾಗೋಗ್. ஏன்னா இவர் யாபேத்தினுடைய குமாரர்கள். ಇವ್ರುಗಳೆಲ್ಲ ಯಾರಂದ್ರೆ ಯಾಫೆತ್ ಅಥವಾ ಯಾಫೆತನ ಮಕ್ಕಳು. யாபேத் யாரு? ಯಾಫೆತ್ ಯಾರು? ಜಾಫೆತ್ நோவாவுடைய குமாரன், அப்படிதானே? 3 குமாரர், அதுல ஒருவர் யாரு? இந்த யாபேத். ನೋವನ 3 ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ಈ ಜಾಫೆತ್. இந்த யாபேத்தினுடைய குமாரர்களாகிய இந்த மாகோகு எங்கே போய் அடைக்கலமானாங்க அப்படின்றது இன்னும் போராட்டம் தான். ಈ ಜಾಫೆತನ ಮಗನಾದ ಮಾಗೋಗನು ಎಲ್ಲಿ ಹೋದ, ಯಾವ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ನೆಲೆಗೊಡಿಸಿಕೊಂಡ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಇದುವರೆಗೂ ತಿಳಿದುಕೊಂಡಿಲ್ಲ. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோவாவினுடைய பேரனாகிய இவங்க எங்க போயிருக்கலாம்? இஸ்ரவேலுக்கு வடக்கே, ஐரோப்பா, வட ஆசியா, இப்படிப்பட்ட தேசங்கள்ல அவங்க போய் என்ன பண்ணலாம், குடியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ಇವ್ರು ಎಲ್ಲ ಹೋಗಿರ್ಬೋದು ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿರ್ಬೋದು ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ. பழைய காலத்துல இதை எடுத்து சொல்றவங்க, இன்டர்பிரேட் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் சித்தியர்கள், அதாவது நாடோடிகளா என்ன பண்றவங்க, அங்கேயும் அப்படியே போறவங்க அப்படின்றத சொல்றாங்க. ಕೆಲವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇವರು ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಅಥವಾ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರೋಲ್ಲ, ನಾಡೋಡಿಗಳಂತಾರೆ. ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನೆಲೆ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவர்கள் நாடோடிகள். நாடோடிகள் ಅಲೆಮಾರಿಗಳು ಕನ್ನಡದಲ್ಲಿ. அது மாத்திரமல்ல, ராணுவ வலிமை பெற்றவர்கள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರಿಗೆ ಒಂದು ಸೈನಿಕ ಬಲ ಇರುವಂತ ಒಂದು ಜನ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நாடோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த மாகோகு எதை குறிக்கும், கோகு எதை குறிக்கும் அப்படின்னா ரஷ்யாவை குறிக்கும் அப்படின்னு எல்லா கிறிஸ்தவ ವರ್ಣಯಾಳರುಗಳು என்ன பண்றாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ಇವತ್ತು ಸತ್ಯವೇದ ಅಥವಾ ಕ್ರೈಸ್ತಿಯ ಜನಾಂಗದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನಂದ್ರೆ ಈ ಗೋಗ್ ಅಥವಾ ಮಾಗೋಗ್ ಅನ್ನೋದನ್ನ ರಷ್ಯಾ ದೇಶವನ್ನ ಕುರಿತು ತೋರಿಸ್ತಾ ಇದೆ, ಸೂಚಿಸ್ತಾ ಇದೆ. அப்ப இந்த கோக் யாரு? கோக் எதோட கூட இணைக்கிறாங்க? மாகோக் எதோட கூட இணைக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவுடன் அவங்க என்ன பண்றாங்க, இணைச்சி ரஷ்யா தாங்க அது அப்படின்னு சொல்றாங்க. ಮಾಗೋಗ್ ದೇಶವು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ರಷ್ಯಾ ದೇಶವೇ ಮಾಗೋಗ್ ದೇಶ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு சொல்றது புரியுதா? யாரு மாகோக் யாரு, கோக் யாரு? மாகோக் யாரு, கோக் யாரு ಅನ್ನೋದು ನಿಮಗೆ ತಿಳಿದೇ சொல்லல. நான் ஒன்றும் முடிக்கல சர்மன், நான் தப்பா புரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளும் அவங்க ரஷ்யா தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில வசன ஆதாரங்களை, சில பொருட்களை கொடுக்குறாங்க, சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. ಇಲ್ಲಿ ಇದು ರಷ್ಯಾ ದೇಶವೇ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಕೆಲವೊಂದು ವಚನಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಎಸೇಕಿಯೇಲ್ 38:15, ಯೆಹೆಜ್ಕೇಲನು 38ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. எசேக்கியேல் 38:15 இங்க பார்க்கிறோம். அப்போது நீயும் உன்னோடு கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். ಉತ್ತರ ಭಾಗದಿಂದ ನೀನು ಮತ್ತೆ ನಿನ್ನ ಜನಾಂಗವು ಬರುವಿರಿ. அப்ப ஒரு குழு என்ன கிடைக்கும் அப்படின்னா வட தேசத்திலிருந்து. அப்படின்னா இஸ்ரவேலுக்கு வடக்கே எந்த தேசம் இருக்குன்னு பார்த்தா அது ரஷ்யா. ಇಸ್ರೇಲಿಗೆ ಉತ್ತರದಲ್ಲಿರುವಂತ ಯಾವ ದೇಶ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ರಷ್ಯಾ. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அதனால அது ரஷ்யாவா இருக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா ಅದಕ್ಕಾன ವಿಳಕங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ಈ ಒಂದು ವಚನವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಉತ್ತರ ದಿಕ್ಕಿನಿಂದ ಬರೋದ್ರಿಂದ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಇಸ್ರೇಲಿಗೆ ಉತ್ತರದಲ್ಲಿರುವಂತ ರಷ್ಯಾ ದೇಶವೇ ಮಾಗೋಗ್ ಅಥವಾ ಗೋಗ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இன்னொன்று என்ன பண்றாங்க அப்படின்னா எபிரேய வார்த்தையான ரோஷ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಿಂದ ರೋಷ್ ಅನ್ನೋ ಒಂದು ಶಬ್ದವನ್ನ ಅಥವಾ ಪದವನ್ನ ತೆಗೆದು ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನ ತೆಗೆಯಲಾಗಿದೆ. நம்ம மொழிபெயர்ப்பை நம்ம பார்க்கின்ற பொழுது அது நம்ம சில பழைய மொழிபெயர்ப்புகள்ல உதாரணமா இது NASB, NKJV, இன்னும் ஓல்டு KJV, ESV, NIV, HCSC இதெல்லாம் பைபிளுடைய வேர்ஷன்ஸ். அதுலலாம் ரோஸ் என்ற வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ಈ ಸತ್ಯವೇದ ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ ವರ್ಷನ್ಸ್ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷಾಂತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ರೋಷ್ ಎನ್ನುವ ಒಂದು ವಚನಕ್ಕೆ ಅರ್ಥವೇನಂದ್ರೆ ಒಬ್ಬ ರಾಜ. ದ ಪ್ರಿನ್ಸ್ ಆಫ್ ರೋಸ್. ರೋಷ್ ಅಂದ ದಿ ಪ್ರಿನ್ಸ್ ಆಫ್ ರೋಷ್, ಅದು ಒಬ್ಬ ರಾಜನ ಹೆಸರನ್ನ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. அப்படினா அது எதை குறிக்கும் அப்படினா ரோஸ் அப்படியே மாறி மாறி ரஷ்யாவா மாறிடுச்சு.
ಈ ರೋಷ್ ಹಂಗೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ರಷ್ಯ ಆಗ್ಬಿಡ್ತು ಅನ್ನೋದನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. இல்லைங்களா? இதுக்கு வசனங்கள் சில என்ன பண்றாங்க, அது எப்படி ரோஷ் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், சில வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது மொழிபெயர்ப்பு. ಅದು ರೋಷ್ ಅಂದರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಭಾಷಾಂತರ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಬೇರೆ ಬೇರೆ ವಚನಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಬೈಬಲ್ಗಳಲ್ಲಿ ಕೊಡಲಾಗಿದೆ. ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இந்த என்ன பண்ணணும், நான் கன்க்ளூஷனுக்கு வரேன். நான் இன்னும் முடிக்கல, கன்க்ளூஷனுக்கு வரேன். ಇದನ್ನು ಮುಗಿಸುವಂಥ ಒಂದು ಸಮಯ ಬರ್ತಾ ಇದೆ. அப்போ கோக் யாரை சொல்கிறாங்க? ಈಗ ಗೋಗ್ ಅಂದರೆ ಯಾರನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? போன தடவை பெர்ஷியா யாரை பார்த்தோம்? பெர்ஷியான்னு யாரை பார்த்தோம்? ಪರ್ಷಿಯಾ ಅಂದರೆ ಯಾರನ್ನ ನೋಡಿದ್ವಿ? பெர்ஷியானா யாரு? ஈரான். ஈரான். இப்போ இந்த கோக்னா யாரை சொல்கிறாங்க? ಪರ್ಷಿಯಾ ಅಂದರೆ ಈರಾನ್ ಅಂತ ನೋಡಿದ್ವಿ. ಈ ಗೋಗ್ ಅಂದರೆ ಯಾರನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? விடிய விடிய பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அப்படியா? யாருங்க கோக்? யாரு? டர்க்கியா? இல்லை, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அது டர்க்கிக்கு நம்ம திரும்ப வருவோம். இடையில டர்க்கி இருக்கு இல்லையா, திரும்ப வருவோம். இப்போ டர்க்கியை நம்ம பார்க்கல. அப்போ கோகுனா யாரு அப்படின்னா ரஷ்யா. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்றாங்க, நான் இன்னும் சொல்லலாமே, நான் முடிக்கல, இந்த செர்மன் முடிக்கல, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த செர்மனை முடிக்கல. கோகுனா யாரை சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா. அப்போ கோகுனா ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ಸಾರಿ, ಗೋಗ್ ಅಂದರೆ ರಷ್ಯಾ ದೇಶ ಅಂತ ಈಗಿನ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ. அப்போ இந்த கோக் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறவர்கள். ಈ ಗೋಗ್ ಯಾರಂತ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ தேவனுக்கு விரோதமாக வருகிறவர்கள், ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ದೇಶ. சுயமாய் சிந்திக்கிறவங்க, ತನ್ನನ್ನೇ ಬಹಳವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯರು. யாரெல்லாம் அப்படி பண்றாங்களோ அவங்கலாம் நீங்களும் அந்த கோக் அப்படின்னு தான் மறந்துடாதீங்க. அதை ಮಾತ್ರ ನಾನು வைக்கிறேன். ಇದೆಲ್ಲ ಯಾರ್ಯಾರಲ್ಲಿ ಈ ತರ ಒಂದು ಗುಣಗಳಿದೆಯೋ ಅವರೆಲ್ಲರೂ ಗೋಗ ದೇಶದ ರೀತಿಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಎಸೇಕಿಯಲ್ ಕೋಗ್ ಯಾರன்றದೆ நம்ம ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಾಪ ಆರ್ಡರ್ ಉಂಗಳ ಆಶೀರ್ವಾದ. ಎಸೇಕಿಯಲ್ನಲ್ಲಿ ಗೋಗ್ ಅನ್ನೋದು ಯಾವ ದೇಶ ಅನ್ನೋದನ್ನ ಮುಂದಿನ ಸಲ ನಾವು ಓದೋಣ. நம்ம யாவரும் எழுந்திருப்போம். நம்ம யாவரும் எழுந்திருந்து வானபூமி யாவிலும் இயேசு மேலானவர். 170. வானம் பூமி